இன்றைக்கு நாம் குற்றவியல் நடைமுறை சட்டம் 1973 அதுல மிக முக்கிய பகுதி இப்ப நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். ஏனென்று சொன்னால் சாப்டர் நம்பர் இதுல சம்மன்ஸ் சொல்றாங்க. இந்த சம்மன் எந்தெந்த வழிகளில் சர்வ் பண்ணலாம், ஃபார்ம் நம்பர் செக்ஷன் அண்டர் செக்ஷன் 61 இருந்து 69 வரலையும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஃபார்ம் நம்பர் 1 சம்மன் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் நம்பர் 1 அண்டர் செக்ஷன் 61 இருந்து 69 வரலையும் சிஆர்பிசியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதை போலவே வாரண்ட் பற்றி அண்டர் செக்ஷன் 80 இருந்து 81 வாரண்ட்டுக்கு ஃபார்ம் நம்பர் 2 இவற்றை நாம் இன்றைய வகுப்பில் நாம் காண இருக்கிறோம். ஃபார்ம் நம்பர் 1 தான் ஃபில் அப் பண்ணுவாங்க. ஒரு சம்மன் இருக்கிறது என்று சொன்னால் ஃபார்ம் நம்பர் 1 இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏனென்று சொன்னால் 56 ஃபார்ம் இருக்கிறது. அந்த 56 ஃபார்ம்ல ஃபார்ம் நம்பர் 32 வெரி இம்பார்ட்டன்ட். அதுல சார்ஜ்னா என்னன்னு சொல்றாங்க, அண்டர் செக்ஷன் 2B ஆஃப் சிஆர்பிசி டிஃபைனிங் செக்ஷன்ல அண்டர் செக்ஷன் 2B சிஆர்பிசின் படி ஃபார்ம் நம்பர் 2B வெரி இம்பார்ட்டன்ட். அந்த 2Bனா சார்ஜ்னு சொல்றாங்க, குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டு என்பது ஒரு தலைப்புள்ள குற்றச்சாட்டு அல்லது ஒன்றுக்கு மேற்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள். அனைத்துமே ஒவ்வொரு குற்றச்சாட்டுகள் தான். இத ஃபார்ம் நம்பர் 32ல சொல்லியிருக்காங்க. சிஆர்பிசில 56 ஃபார்ம்ஸ் இருக்கிறது, 484 செக்ஷன்ஸ் இருக்கிறது, 37 சாப்டர் இருக்கிறது, 2 ஷெட்யூல் இருக்கிறது. சிஆர்பிசியை பொறுத்தவரை பிராஸ்பெக்டிவ் பவர் தான். அட்ஜெக்டிவ் லா என்றாலும் ப்ரொசீஜரல் லா என்றாலும் ஒன்றுதான், நடைமுறை சட்டம். சப்ஸ்டாண்டிவ் லா என்று சொன்னால் ஒருவருடைய ரைட்டை பற்றி பேசுகிறது, ஒருவருடைய லயபிலிட்டிஸ் பொறுப்படைவு பற்றி பேசுகிறது, அல்லது டியூட்டிஸ் கடமைகளை பற்றி பேசுகிறது. எடுத்துக்காட்டு சாப்டர் நம்பர் 9 மெயின்டெனன்ஸ். இதை நாம் ஆரம்ப நிலையிலேயே பார்த்திருக்கிறோம், இருந்தாலும் மீண்டும் ஒருமுறை நினைவுபடுத்துவதற்காக இவற்றை கூறினேன். அண்டர் செக்ஷன் 61 ஃபார்ம், அதாவது சர்வீஸ் ஆஃப் சம்மன். இந்த சம்மன் எப்படி இருக்க வேண்டும், டிஸ்கசிங் அபவுட் த ஃபார்ம் ஆஃப் சம்மன்ஸ் அண்டர் செக்ஷன் 61. அப்ப சம்மன் எந்த ஃபார்ம்ல இருக்குன்னா அந்த 56 ஃபார்ம்ல ஃபார்ம் நம்பர் 1 தான் சம்மனை பற்றி சொல்றாங்க. அந்த சம்மன் ரைட்டிங்ல இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அதுல டூப்ளிகேட்டும் இருக்க வேண்டும். ஒரிஜினல் இருக்கும், அதை போலவே ஒரு டூப்ளிகேட் இருக்கும். டூப்ளிகேட்னா படி என்று அர்த்தம். மூல ஓலை படி ஓலை என்று சொல்வார்கள் தமிழில். பழைய நம்ம இலக்கியங்களில் படிக்கின்ற பொழுது மூல ஓலை படி ஓலை என்று சொல்வார்கள். மூலம் என்று சொன்னால் ஒரிஜினல் என்று அர்த்தம், படி என்று சொன்னால் டூப்ளிகேட் என்று அர்த்தம். அண்டர் செக்ஷன் 61 படி ஃபார்ம் நம்பர் 1 இருக்கிறது, அது எழுத்துப்பூர்வமாக இருக்க வேண்டும். அதில் ஒரிஜினல் ஒன்று இருக்கும், டூப்ளிகேட் ஒன்று இருக்கும். அதில் who is the presiding officer of the concerned court, ஒரு நீதிமன்றத்துடைய மேஜிஸ்ட்ரேட்டோ அல்லது ஜட்ஜி யாரோ அவர்தான் that person shall be signed on it with date and seal. அந்த நீதிமன்றத்தினுடைய நீதிபதி அல்லது குற்றவியல் நீதித்துறை நடுவராக இருக்கும் பட்சத்தில் அவர் அந்த சம்மனில் கண்டிப்பாக கையெழுத்திட்டிருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அவருடைய சீலும் அதில் இருக்க வேண்டும், தேதியும் குறிப்பாக இருக்க வேண்டும். இதுதான் அண்டர் செக்ஷன் 61. இந்த 61 சம்மனை பற்றி பேசுகிறது. அந்த சம்மன் ஃபார்ம் நம்பர் 1 சொல்லப்பட்டிருக்கின்ற விஷயங்களை குறிப்பிட்டிருக்க வேண்டும். ஃபார்ம் நம்பர் 1 தான் எப்படி இருக்கிறதோ அந்த பிரெஸ்கிரைப்டு ஃபார்ம்ல தான் சம்மன் சர்வ் பண்ணியாகணும். அந்த சம்மன்ல பிரசைடிங் ஆபீசர் யாரோ அந்த பிரசைடிங் ஆபீசர் தான் அதுல கையெழுத்து போட வேண்டும். அது மட்டுமல்ல, சீல் போட வேண்டும். சீல் என்று சொன்னால் தமிழில் லட்சினை என்று அர்த்தம், ஆங்கிலத்தில் சீல் என்று சொல்வார்கள், கோர்ட் சீல், நீதிமன்ற லட்சினை. அதை போல கோர்ட் ஸ்டாம்ப் என்று சொன்னால் நீதிமன்ற வில்லை, தமிழ்ல ஸ்டாம்புக்கு வில்லை என்று அர்த்தம்.
கோர்ட் ஸ்டாம்ப்னா நீதிமன்ற வில்லை, கோர்ட் சீல்னா நீதிமன்ற லட்சினை, அதில் தேதி இட்டிருக்க வேண்டும். அப்ப who is the presiding officer of the court? அந்த நீதிபதியினுடைய கையெழுத்து வித் சீல் அண்ட் டேட் இருக்கணும். பிரசைடிங் ஆபீசர் தான் அதுல கையெழுத்து போடுவாங்க. சில நேரங்களில் சில சூழ்நிலைகளில் வேலை பளுவின் காரணமாக பிரசைடிங் ஆபீசர் யாருக்கு எம்பவர் பண்றாரோ அந்த சரசர் கையெழுத்து போடலாம் அல்லது ஹெட்லர் கையெழுத்து போடலாம். சில சூழ்நிலைகளில் அது ஜட்ஜியோ அல்லது மேஜிஸ்ட்ரேட் சொல்லுவாங்க. வேலை பளு அதிகமாக இருக்கின்ற பொழுது நீங்கள் அந்த சம்மன்ல கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொல்லலாம். ரைட். எவ்ரி சம்மன்ஸ் issued by a court under this code shall be in writing. கண்டிப்பாக எழுத்துப்பூர்வமாகத்தான் இருக்க வேண்டும். In duplicate signed by the presiding officer of such court or by such other officer as the high court may from time to time by rule direct and shall bear the seal of the court. presiding officer கையெழுத்து இருக்க வேண்டும், அவருடைய தேதி இட்டிருக்க வேண்டும், சீல் இருக்கணும். ஹைகோர்ட் எந்தெந்த நேரத்துக்கு எப்படி சொல்றாங்களோ அதற்கு ஏற்றாற்போல் செயல்பட வேண்டும். ஓகே, இது அண்டர் செக்ஷன் 61. 61 பொறுத்தவரை சம்மனை பற்றி பேசுகிறது. சம்மன் பாத்தீங்கன்னா ஃபார்ம் நம்பர் 1 எப்படி சொல்லப்பட்டிருக்கிறதோ சிஆர்பிசில அதை போலதான் இருக்க வேண்டும். இதுல ஒரு கேள்வி, இப்போ அண்டர் செக்ஷன் 61 சொல்லப்பட்டிருக்கிற ப்ரொசீஜரை ஃபாலோ பண்றாங்க, அதுல ஏதேனும் டிஃபெக்ட் ஏற்பட்டு போச்சு. 61 என்ன சொல்றாங்க? பிரசைடிங் ஆஃபீஸர் கையெழுத்து போடணும்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, அவர் டேட்டும் போட்டுக்க, கையெழுத்து கீழே அவர் தேதி இருக்கணும். அது மட்டுமல்ல, நீதிமன்றத்தினுடைய சீல் இருக்கணும். அதோடு மட்டுமின்றி அந்த சம்மன்ல எந்த எதிரியுடைய முழு விலாசம் இருக்க வேண்டும், அவர் மீது என்ன குற்றச்சாட்டு இருக்கு அந்த குற்றச்சாட்டுலாம் குறிப்பிட்டிருக்க வேண்டும். அந்த வழக்கு சிசியா எஸ்டிசியா பிஆர்சியா என்று தெளிவாக குறிப்பிட்டிருக்க வேண்டும். அது எந்த தேதியில் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வர இருக்கிறது என்பதை குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டும். எத்தனை மணிக்கு அவர் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என்ற விவரங்கள் அனைத்தையும் அந்த சம்மன்ல இருக்கணும். அக்யூஸ்ட் நேம் அண்ட் அட்ரஸ், அக்யூஸ்ட் எந்த தேதியில் ஹியரிங் டேட் என்ன, அந்த டேட்ல எந்த கோர்ட்ல ஆஜராகணும், எத்தனை மணிக்கு ஆஜராகணும், எந்த தேதி மாசம் வருஷம், இதெல்லாம் குறிப்பிட்டிருக்கணும். அது சிசியா இருக்கலாம், எஸ்சிசியா இருக்கலாம், அல்லது பிஆர்சியா இருக்கலாம். பிஆர்சி மீன்ஸ் பிரிலிமினரி ரெஜிஸ்ட்ரேஷன் கேஸ், முதல்நிலை பதிவு வழக்கு, அல்லது எஸ்சியா இருக்கலாம், செஷன்ஸ் கேஸாக இருக்கலாம். இந்த விவரங்கள் அனைத்தையும் அந்த சம்மன்ல இருக்கணும். சரி, அந்த சம்மன்ல இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே இல்லை, அதுல ஒரு டிஃபெக்ட் ஏற்பட்டு போச்சு, ஒரு குறை ஏற்பட்டு போச்சு. அப்ப என்ன செய்யலாம்? அண்டர் செக்ஷன் 465 சிஆர்பிசின் படி அந்த டிஃபெக்ட் கேன் பி கியூரபிள், அது சரி செய்யக்கூடிய ஒரு டிஃபெக்ட் தான், அதில் மாற்றம் ஏதும் கிடையாது. சம்மன் என்ன சொல்றாங்க? அண்டர் செக்ஷன் 61 சம்மன் பற்றி பேசுறாங்க. சம்மன் ஃபார்ம் நம்பர் 1 எப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படிதான் இருக்கணும். அதுல ஒரிஜினல் இருக்கும், டூப்ளிகேட்டும் இருக்கும். ஒரிஜினல் யார் அக்யூஸ்டோ யார் விட்னஸோ அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. டூப்ளிகேட்ல கையெழுத்து வாங்கிட்டு வருவாங்க, கோர்ட் ஆபீசர் வருவாங்க. அந்த சம்மன் பை போஸ்ட்லயும் அனுப்பலாம். இப்ப லேட்டஸ்டா சுப்ரீம் கோர்ட் ஒரு ஜட்ஜ்மெண்ட் சொல்லியிருக்காங்க, வாட்ஸ்அப்லயும் சம்மன் அனுப்பலாம்னு சொல்லியிருக்காங்க. அந்த சம்மன்ல எதிரினுடைய நேம் அண்ட் அட்ரஸ், எதிரி மீது என்ன வழக்கு, எந்த நீதிமன்றத்தில் எது ஆஜராக வேண்டும், எந்த தேதி மாசம் வருஷத்தில் ஆஜராக வேண்டும், எத்தனை மணிக்கு ஆஜராக வேண்டும், இந்த ஃபுல்லும் கண்டென்ட்ஸ் எல்லாமே சம்மன்ல இருக்கும். சரிங்க, இந்த கண்டென்ட்ஸ்ல ஏதாவது ஒண்ணு குறைஞ்சு போச்சு, அப்ப டிஃபெக்டான சம்மன் தான். That summon has to be treated as a defective. சார் ரைட்டு. அப்ப டிஃபெக்டா ஒரு சம்மன் இருக்கும் பட்சத்தில் அந்த சம்மன்ல இருக்கக்கூடிய குறைகள் எல்லாவற்றையும் சரி செய்ய முடியுமா என்று சொல்லி பார்த்தால் சரி செய்யலாம். அண்டர் செக்ஷன் 465 சிஆர்பிசின் படி அந்த சம்மனில் உள்ள குறைகளை சரி செய்யலாம். அண்டர் செக்ஷன் 62 சம்மன் ஹவு சர்வ்டு, எப்படி அரெஸ்ட் ஹவு மேட் என்று சொல்லி அண்டர் செக்ஷன் 46 ஆஃப் சிஆர்பிசி நாம் பார்த்திருக்கிறோமோ அதை போலவே அண்டர் செக்ஷன் 62ல சொல்றாங்க சம்மனை எவ்வாறு சர்வீஸ் பண்ணுவது, எவ்வாறு சார்பு செய்வது, எவ்வாறு அனுப்புவது, ஹவு டு சர்வ் த சம்மன். ஒரு சம்மனை எந்தெந்த விதங்களில் நாம் சார்பு செய்ய முடியும். அண்டர் செக்ஷன் 62 இந்த 62 இம்பார்ட்டன்ட் சார்.
இந்த சம்மன்ல 61 செக்ஷன்ல இருந்து 69வது செக்ஷன் வரலையும் ஃப்ரம் 61 to 69 வரலையும் இருக்கக்கூடிய சட்டப்பிரிவுகள் சம்மனை பற்றி பேசுகிறது. அது மட்டுமல்ல, இத்தனை சட்டப்பிரிவுகளில் மிக முக்கியமானது அண்டர் செக்ஷன் 62 வெரி இம்பார்ட்டன்ட், அண்டர் செக்ஷன் 69 வெரி இம்பார்ட்டன்ட். பிறகு ஒன் பை ஒன்னா நாம் பார்க்கலாம். ஒரு சம்மனை எவ்வாறெல்லாம் சார்பு செய்யலாம், இது அப்படியே நீங்க சிபிசிக்கு போனீங்கன்னா ஆர்டர் 5ல ஒரு சம்மனை வந்து எவ்வாறு சார்பு செய்வது பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அழைப்பாணைனா என்ன, அந்த அழைப்பாணையுடன் வழக்குரையினுடைய நகலையும் இணைத்தல் வேண்டும். காப்பி ஆர் ஸ்டேட்மெண்ட் annexed to summons, இதெல்லாம் ரூல் நம்பர் 1, 2, 3ன்னு போயிட்டே இருக்கு. அதுல சிபிசில வந்து நீங்க சம்மன் சர்வ் பண்றதை பற்றி இன்டர்வியூலோ அல்லது சிஜே அல்லது டிஜே ஏபிபி எக்ஸாம்ல கேள்வி கேட்டாங்கன்னா சிபிசி பொறுத்தவரை ஆர்டர் 5 ரூல் 20 கண்டிப்பாக கேள்வி கேட்பார்கள். ஆர்டர் 5 ரூல் 20 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா சப்ஸ்டிடியூட்டட் சம்மன்ஸ் என்று சிபிசியில் சொல்லுவார்கள். 1908 கோட் ஆஃப் சிவில் ப்ரொசீஜர் 1908 அண்டர் ஆர்டர் 5 ரூல் 20 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுல ஆர்டர்ல சொல்லப்பட்டிருக்க அத்தனை ரூல்லையும் நீங்க படிக்கணும். ஆர்டர் 5ல இருக்கக்கூடிய அத்தனை ரூலும் அதுல எதுல வேணாலும் கேள்வி கேட்கலாம். குறிப்பாக ஆர்டர் 5 ரூல் 20ல வந்து கேள்விகள் அதிகமாக கேட்கப்படுகிறது. சப்ஸ்டிடியூட்டட் சம்மன்ஸ்னா என்ன, அதை போலவே சிஆர்பிசியில் இப்போ வருகிறது. இப்போ சம்மனை வந்து சர்வ் பண்றதை பற்றி சொல்றாங்க. சம்மன் எந்தெந்த வடிவங்களில் சர்வ் பண்ணலாம். எவ்ரி சம்மன் ஷால் பி சர்வ்டு பை எ போலீஸ் ஆபீசர். ஒவ்வொரு சம்மனையும் போலீஸ் தான் சர்வ் பண்ணுவாங்க. சில நேரங்களில் ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்களே நினைச்சாங்கன்னா ஒரு விதிகளை இயற்றி அவங்க சர்வ் பண்ணலாம். அவங்க யாருக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார்களோ அந்த நபர்கள் மூலமாக அந்த சம்மன் சர்வ் பண்ண முடியும். அது மட்டுமல்ல, அந்த சம்மன்ல என்னென்ன விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டும் இவற்றை பார்ப்பார்கள். ஏனென்று சொன்னால் இந்த விஷயங்கள் மிகவும் முக்கியமானதோர் விஷயங்களாக இருக்கின்ற காரணத்தினால் அவற்றையும் குறிப்பாக பார்ப்பார்கள். ஆகவே ஒரு சம்மனை பொறுத்தவரை போலீஸ் ஆபீசர் தான் அந்த சம்மனை சார்பு செய்வார்கள். அது மட்டுமல்ல, அந்த சம்மன்ல சப்செக்ஷன் 2ல சொல்றாங்க, நீங்கள் எப்பொழுதும் முன்னிலையாக வேண்டும். அது ரெட்டப்படிகள்ல இருக்குன்னா அதுல ஒரிஜினல் வந்து யார் அக்யூஸ்டோ யார் விட்னஸோ அவங்களுக்கு நேரடியா கொடுக்கணும். முடிஞ்ச வரை நேரடியா தான் சம்மன் சர்வ் பண்ணணும். டூப்ளிகேட்ல அவங்க கிட்ட கையெழுத்து வாங்கி, அதுதான் ஆதாரம். சம்மனை சர்வ் பண்ணதுக்கான ஆதாரம் அதுதான். எப்பயுமே ஒரு ஒரிஜினலுக்கு ஒரு டூப்ளிகேட் இருக்கும். ஒரு ஒரிஜினல்ல வந்து அக்யூஸ்ட் அல்லது விட்னஸுக்கு கொடுத்துருவாங்க, டூப்ளிகேட்ல கையெழுத்து வாங்கிக்குவாங்க. இதுதான் சப்செக்ஷன் 2. முடிஞ்ச வரை நேர்ல போயிட்டு கொடுத்துட்டு கையெழுத்து வாங்கிட்டு வரணும். சப்செக்ஷன் 3ல வந்து அதனுடைய பின்பக்கத்துல அவரிடம் இருந்து கையொப்பம் பெற வேண்டும். அண்டர் செக்ஷன் 62ல சொல்றாங்க, ஒரு போலீஸ் ஆபீசர் தான் சம்மனை சர்வ் பண்ணணும். சில நேரங்களில் இது சம்பந்தமாக மாநில அரசு என்னென்ன விதிகளுக்கு உட்பட்டு அந்த கட்டளையை பிறப்பிக்கின்ற நீதிமன்றத்தின் ஒரு அலுவலரால் அல்லது வேறு பொது ஊழியரால், சில நேரங்களில் கோர்ட் ஆபீசரை எடுத்துட்டு போவாங்க சம்மன், இல்லைன்னா வேற யாராவது பப்ளிக் சர்வெண்ட் யாராவது எடுத்துட்டு போவாங்க. ஆகவே போலீஸ் ஆபீசர் போகலாம், அல்லது கோர்ட் ஸ்டாஃப் போகலாம், அல்லது வேற பப்ளிக் சர்வெண்ட் யார் வேணாலும் சம்மன் எடுத்து போயிட்டு சர்வ் பண்ணலாம். சப்செக்ஷன் 2ல சொல்றாங்க, முடிந்தவரை நேர்ல தான் சம்மன் சர்வ் பண்ணணும். சப்செக்ஷன் 3ல சொல்றாங்க, அந்த சம்மனுடைய பின்பக்கத்துல அதாவது டூப்ளிகேட்டா கையெழுத்து வாங்கி போடணும். இதுதான் அண்டர் செக்ஷன் 62. அண்டர் செக்ஷன் 63, இந்த 63 பொறுத்தவரை ஒரு கம்பெனி இருக்கு அல்லது கார்பரேட் பாடிஸ் அல்லது அசோசியேஷன் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் அல்லது ஃபர்ம், இது போன்ற நபர்களுக்கு சம்மன் சார்பு செய்வதை பற்றி சொல்கிறார்கள். ஏனென்று சொன்னால் அண்டர் செக்ஷன் 11 ஆஃப் ஐபிசியில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, who is the person. person means artificial person and natural person. நேச்சுரல் பர்சன்னா இயற்கையாக கடவுளால் படைக்கப்பட்ட மனிதர். கடவுளை நம்பாதவர்கள் இயற்கையாக உருவாக்கப்பட்ட மனிதர்கள். செயற்கை நபர்கள் என்று சொன்னால் ஒரு கம்பெனி, ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபர்ம், ஒரு அசோசியேஷன் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ், ஒரு சங்கம், ஒரு அமைப்பு, ஒரு கோஆபரேட்டிவ் சொசைட்டி, இது எல்லாமே ஆர்டிபிஷியல் பர்சன், செயற்கையான நபர்கள்.
அண்டர் செக்ஷன் 11 ஆஃப் இந்தியன் பீனல் கோட் அதுல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. எனவே அது போன்ற நிறுவனங்களுக்கு, அமைப்புகளுக்கு, சங்கங்களுக்கு, சொசைட்டிஸ்க்கு ஒரு சம்மனை சார்பு பண்றாங்க, ஒரு கார்பரேஷனுக்கு சம்மனை சார்பு பண்றாங்கன்னு சொன்னா, அந்த நிறுவனத்தின் அல்லது அந்த ஃபேக்டரியின், கம்பெனியின், ஃபர்மின் அல்லது அந்த சங்கத்தினுடைய செக்ரட்டரி, ஹூ இஸ் த செக்ரட்டரி ஃபார் தட் கம்பெனி, ஃபார் தட் கார்பரேஷன், அந்த நபருக்கு சம்மனை சார்பு செய்ய வேண்டும். அல்லது அதனுடைய மேனேஜர் அல்லது அதனுடைய மேனேஜிங் டைரக்டர், சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் யார் யார் இருக்கிறார்களோ, அந்த நிறுவனத்துடைய முதன்மை பணிகளில் யார் இருக்கிறார்களோ அந்த நபருக்கு சம்மனை சார்பு செய்யலாம். அது மட்டுமல்ல, இந்தியாவுக்கு வெளியில ஒரு கம்பெனி இருக்கு, அதனுடைய நிர்வாகத்தினுடைய தலைமை அலுவலர் யாரோ அந்த நபரினுடைய முகவரிக்கு சம்மனை சார்பு செய்ய முடியும். அதை எப்படி சார்பு செய்யலாம்? பை RPAD. RPAD means registered post with acknowledgement due. RPAD. R stands for registered. P stands for post, registered post with acknowledgement due. AW. RPAD. நீங்க அக்னாலஜ்மெண்ட் என்றவனே செக்ஷன் 18 உங்களுக்கு ஞாபகம் வரக்கூடாது. சிபிஸ்ல அக்னாலஜ்மெண்ட் சொன்னாவே செக்ஷன் 18 உங்களுக்கு ஞாபகம் வரணும் சிபிசில. ஏன்னா அக்னாலஜ்மெண்ட்னா என்னன்னு சொல்லி அங்க கேள்வி கேட்பாங்க. அதுபோல லிமிடேஷன் ஆக்ட்லயும் அதை கேள்வியா கேட்கிறாங்க. அக்னாலஜ்மெண்ட்னா என்ன, எந்த ஆர்டிகல்ல சொல்லப்பட்டிருக்கிறது? அப்ப 18 உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டும். ரைட். அண்டர் செக்ஷன் 63ல சொல்றாங்க, அது பதிவு அஞ்சலின் வாயிலாக ஒரு கடிதத்தின் மூலமாக சம்மன் சார்பு செய்யலாம். அது மட்டுமல்ல, ஒரு தூது அஞ்சல். தூது அஞ்சல் மீன்ஸ் கொரியர். சில இடங்கள்ல கூரியர்னு எழுதியிருப்பாங்க. கொரியர். கொரியருக்கு தமிழ்ல தூது அஞ்சல், தூது விடுறாங்க, தூது அஞ்சல் என்று அர்த்தம். தூதஞ்சல். அதன் மூலமாகவும் சம்மன் சார்பு செய்யலாம். ஒரு லெட்டர் மூலமா அனுப்புறாங்கன்னு சொன்னா, அந்த லெட்டர் நார்மலா எப்பொழுது டெலிவரி ஆகிறதோ அந்த தேதி தான் கணக்கில் எடுத்துப்பாங்க. ஆனா ரெஜிஸ்டர் போஸ்டாக இருந்தாலும் சரி, ஆர்டினரி போஸ்டாக இருந்தாலும் சரி, அது எப்பொழுது டெலிவரி ஆகிறதோ அவற்றை தான் கணக்கில் எடுத்துக் கொள்வார்கள். இந்த இடத்துல வந்து ஒரு கூட்டு நிறுவனம் என்று சொன்னால், பதிவு செய்யப்பட்ட ஒரு நிறுவனம் என்றோ அல்லது வேறு கூட்டு நிறுவனம் என்றோ பொருளாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனுடைய பொருள் என்ன? கார்பரேட் மீன்ஸ் which can be, it can be incorporated under Companies Act 1956 or Partnership Act or Society Act. ஒரு கூட்டுறவு சட்டத்தின் கீழாகவோ அல்லது ஒரு கம்பெனிகள் சட்டத்தின் கீழாகவோ 1956 கம்பெனிகள் சட்டம். இப்ப 2013 அமெண்ட்மெண்ட் வந்து போச்சு. தனி நபர் கூட இன்னைக்கு வந்து ஒரு கம்பெனி வந்து ஆரம்பித்து நடத்தலாம், துவக்கி நடத்தலாம். இது போன்ற விஷயங்களை செய்யலாம். ஆக கூட்டு நிறுவனம் என்பது பதிவு செய்யப்பட்ட, இன்கார்பரேட்டட் என்று அர்த்தம். இன்கார்பரேட்டட் மீன்ஸ் ரெஜிஸ்டர்டு என்று அர்த்தம். அதனுடைய சினானிம்ஸ் ரெஜிஸ்டர்டு, பதிவு செய்யப்பட்ட. கம்பெனி சட்டத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கணும், அல்லது பார்ட்னர்ஷிப் ஆக்டின் படி பதிவு செய்யப்பட்டிருக்கணும், அல்லது கோஆபரேட்டிவ் சொசைட்டி ஆக்டின் படி பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும். 1860 சங்கங்கள், சொசைட்டிஸ் ஆக்ட் 1816 படி பதிவு செய்யப்பட்ட ஒரு சங்கத்தையும் உள்ளடக்கும். இதுதான் அண்டர் செக்ஷன் 63. அண்டர் செக்ஷன் 64, person not able to be found. ஒரு நபரை கண்டுபிடிக்க முடியல. சர்வீஸ் when person summoned cannot be found. நீதிமன்றத்தில் தோன்றுவதற்கு கட்டளை இடப்பட்டவர்களை கண்டுபிடிக்க முடியாத பொழுது சம்மன் எவ்வாறு சார்பு செய்வது என்பது அண்டர் செக்ஷன் 64. இந்த சம்மனை பற்றி படிக்கிறீங்க. ஒரு வழக்கறிஞர் ஒரு ஸ்டாச்சுவரி நோட்டீஸ் அனுப்புறார், ஒரு சட்ட அறிவிப்பு அனுப்புறார் என்று சொன்னால், அல்லது ஒரு ஃபைனான்ஸ் நிறுவனத்திலிருந்து அல்லது ஒரு வங்கியிலிருந்து, அது தனியார் வங்கியா இருக்கலாம் அல்லது அரசு வங்கியாக இருக்கலாம், தேசிய மயமாக்கப்பட்ட ஒரு வங்கியாக இருக்கலாம், இது போன்ற இடங்களிலிருந்து எந்த ஒரு கடிதம் வந்தாலும், எந்த ஒரு லெட்டர் வந்தாலும், எந்த ஒரு போஸ்ட் எது வந்தாலும் சரி, அதை முதல்ல நம்ம கையெழுத்து போட்டுட்டு வாங்க கத்துக்கணும். அதை பெற்றுக்கொண்டு அதில் என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதோ, கண்டென்ட்ஸ் ஆஃப் தி டாக்குமெண்ட் வாட் சேஸ் தட், அதை பார்க்கணும். அதற்கு ஏற்றார் போல் நீங்கள் உங்களுடைய மறுப்புரையை நீங்க கண்டிப்பா ஒரு எழுத்துப்பூர்வமாக தெரிவிச்சிடும். அதுதான் நல்ல விஷயம். தவறும் பட்சத்தில், இல்லைங்க எங்க இருந்தா என்ன, சோழமண்டல ஃபைனான்ஸா, பஜாஜ் ஃபைனான்ஸா, இல்ல இந்த 2 ஃபைனான்ஸ் இல்லாம கவர்மெண்ட் பேங்க்ல இருந்து வந்திருக்கிறதா, இல்ல தனியார் பேங்க்ல இருந்து வந்திருக்கிறதா,
எங்க இருந்து நோட்டீஸ் வந்தா நான் வாங்க மாட்டேன்னு சொல்லவே கூடாது. we never refuse to receive the notice from wherever. எங்க இருந்து வந்தாலும் சரி அந்த நோட்டீஸை நாம கண்டிப்பாக பெற்றுக்கொள்ள வேண்டும். தவறும் பட்சத்தில் அதெல்லாம் வாங்க முடியாதுன்னு திருப்பி அனுப்பிட்டீங்கன்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? that is the presumption of law is what? சட்டத்தினுடைய அனுமானம் என்ன என்று சொல்லி பார்த்தால் under section 3 subsection 27 of the general classes act படி பொது வகைய சட்டம் பிரிவு 3 உட்பிரிவு 27 கீழ் அந்த கடிதமோ லெட்டரோ எதுவாக இருந்தாலும் சரி, வக்கீல் நோட்டீஸாக இருந்தாலும் சரி, which would have been duly served or it should have been duly served என்று அர்த்தம். அது முறையாக சார்பு செய்யப்பட்டு விட்டதாகத்தான் பொருள் கொள்ள வேண்டும். அதன் பிறகு நீங்க கோர்ட்ல போய் டிஃபென்ஸ் எடுத்தீங்கன்னா கோர்ட் நம்புமா? கோர்ட் நம்ப மாட்டாங்க. கோர்ட்டார் சட்டத்தினுடைய நிலைகளை சரியாக கடைபிடித்து இருக்கிறார்களா இல்லையா என்று சொல்லி முதலில் கவனத்தில் எடுத்துக்கொள்வார்கள். நீங்க ஒரு டிஃபென்ஸ் எடுக்கிறீங்கன்னு சொன்னா ஜட்ஜினுடைய மனசை நம்ம கவரணும். ஜட்ஜையா இருக்காங்க, ஜட்ஜாமா இருக்காங்கன்னா நீங்க நீதிமன்றத்துல நீங்க நடந்து கொள்ளுகிற முறை அந்த அளவுக்கு இருக்க வேண்டும். கோர்ட் உள்ள போறீங்கன்னா சேரை இழுத்து தரதான்னு இழுத்து போட்டு உட்காரக்கூடாது. பொறுமையா உட்காரணும். உள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம 2 கை எடுத்து வணக்கம் வச்சுட்டு போகணும். ஏன்னா நீதிக்கு யாராக இருந்தாலும் தலை வணங்கியே ஆக வேண்டும். நீதி தேவதனுடைய சிலைகள் இருக்கிறது ஒவ்வொரு நீதிமன்றத்திலும். நீதி தேவதனுடைய சிலையின் பெயர் என்ன? யாராவது சொல்ல முடியுங்களா சார்? நம்ம குரூப்ல உள்ளவங்க இதையும் இன்டர்வியூல கேட்டிருக்காங்க சார் ஒரு கேள்வியாக. ஏன்னா இது கூட தெரியாம எப்படி நீங்க லா முடிச்சுட்டு வந்திருக்கீங்க? அந்த நீதி தேவதை அந்த சிலையின் பெயர் என்ன சார்? நம்ம குரூப்ல உள்ளவங்க யாராவது சொல்லுங்க சார். யாராவது சொல்ல முடியுங்களா? ஒரு நீதி தேவதையின் சிலை, அந்த சிலையினுடைய பெயர் என்ன? யாராவது சொல்ல முடியுங்களா? ஏனென்று சொன்னால் இது ஒரு முக்கியமான கேள்வி சார். ரைட். அந்த சிலையின் பெயர் தேமிஸ், THEMIS, தேமிஸ், த ஸ்டாச்சு ஆஃப் ஜஸ்டிஸ் என்று அர்த்தம். நீதி தேவதையின் சிலை, அந்த சிலையின் பெயர் தேமிஸ் என்று அர்த்தம். அண்டர் செக்ஷன் 63 சர்வீஸ் ஆன் கம்பெனி, கம்பெனிக்கு சர்வ் பண்றதை பற்றி சொல்லிட்டாங்க. கோஆபரேட்டிவ் சொசைட்டியா இருக்கலாம், அதுல செக்ரட்டரி அல்லது லோக்கல் மேனேஜர் ஆர் பிரின்சிபல் ஆபீசர், இந்த 3 நபர்களில் யாராவது ஒரு நபருக்கு சம்மனை சர்வீஸ் பண்ணாலே போதும். அண்டர் செக்ஷன் 64ல யாருக்கு சம்மன் அனுப்புறமோ அந்த நபரை கண்டுபிடிக்கவே முடியல. அப்ப என்ன சார் செய்யலாம்? நீதிமன்றத்தில் முன்னிலை ஆகும்படி ஒரு கட்டளையிடப்பட்டவரை எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்து கண்டுபிடிக்கிறாங்க. அப்பவும் கண்டுபிடிக்க முடியல. சம்மன் கையில இருக்கு, கோர்ட் சம்மன் கொடுத்துட்டாங்க. அப்ப என்ன செய்யலாம்? அவர் எங்கே குடியிருக்கிறாரோ அந்த குடும்பத்தை சேர்ந்த வயது வந்த ஆண், மிக முக்கியமான ஒரு விஷயம் சார். இதுல கொஸ்டின் கேட்பதற்கு வாய்ப்பு உண்டு. ஆளை தேடுறாங்க, கிடைக்கல. அப்ப என்ன செய்யலாம்? அந்த ஃபேமிலியில யார் வயது வந்த ஆண் என்று சொன்னால் 18 வயது நிரம்பிய ஒரு மேல், அவரிடம் அந்த சம்மனை சார்பு செய்யலாம். அவர்கிட்ட கொடுத்துட்டு வரலாம். கொடுத்துட்டு கையெழுத்து வாங்கிட்டு வரணும். ஏனென்று சொன்னால் அவர் பெற்றுக்கொண்டார்னா போதும். அப்ப முறையாக அவர் பெற்றுக்கொண்டார் என்று அர்த்தம். அவ்வாறு சம்மன் சார்பு செய்கின்ற நபர், அந்த அதிகாரி, அவர் போலீஸா இருக்கலாம், அல்லது கோர்ட் ஸ்டாஃபா இருக்கலாம், அல்லது பப்ளிக் சர்வெண்டா இருக்கலாம். அவர்கிட்ட அந்த டூப்ளிகேட் பின்னாடி ஒரு கையெழுத்து பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா இவரே ஏ என்ற ஒரு நபரை தேடி தான் சம்மன் சார்பு பண்றாங்க. அந்த நபரை கண்டுபிடிக்க முடியலன்றதுக்காக அவருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆண் யாரோ அவர் ஒரு மேஜரா இருக்க வேண்டும். he must have been attained the age of 18. 18 வயது கண்டிப்பாக நிரம்பி இருக்க வேண்டிய ஒரு நபர்கிட்ட சம்மன் சார்பு பண்றாங்க. சம்மன் சார்பு பண்ணப்பட்ட பிறகு அந்த டூப்ளிகேட் பின்னாடி என்ன பண்ணும்? அவர்கிட்ட ஒரு கையெழுத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இதுல ஒரு கேள்வி இருக்கு சார். ஒரு ஜட்ஜ்மெண்டே இருக்கு இந்த செக்ஷன்ல. சில நேரங்கள்ல சம்மன் சார்பு பண்ண வீட்டுக்கு போறாங்க, ஆளை கண்டுபிடிக்க முடியல. அந்த வீட்டுல இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாம் பாக்குறாங்க, அவங்களுக்கு முடியல. அப்ப சம்மன் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு பெரிய பெரிய அபார்ட்மெண்ட்ல இருக்கிறாங்கன்னா அபார்ட்மெண்ட் என்ட்ரன்ஸ் கேட்டே அந்த வாட்ச்மேன் இருப்பாரு. வாட்ச்மேன் கிட்ட சம்மன் சர்வ் பண்ணா அது சட்டப்படி செர்வானதாக அர்த்தமா இல்லையா என்ற ஒரு கேள்வி வந்தது. அதுக்கு நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் அருமையான தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. அந்த குடும்பத்தினுடைய மேஜரான ஒரு மேல் பர்சன்ட்ட சம்மன் பண்ணுங்க. ஆளை கண்டுபிடிக்க முடியல. அந்த குடும்பத்துல 18 வயசு நிரம்பிய ஒரு ஆண் யாரோ அவர்கிட்ட சர்வ் பண்ணலாம்.
அவங்களும் இல்லை. அந்த மெம்பர்ஸ் ஆஃப் ஃபேமிலி, அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் அங்க இல்லாத பட்சத்தில் அங்க இருக்கிற வாட்ச்மேன்ட்ட சம்மன் சர்வ் பண்ணிக்குவாங்க. அப்ப அந்த அக்யூஸ்டோ அல்லது விட்னஸோ வந்து என்ன டிஃபென்ஸ் எடுக்கிறாங்க கோர்ட்ல, நான் இல்ல சார் என்ன கண்டுபிடிக்க முடியல, ஓகே. என் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருந்தாங்க அவங்ககிட்ட குடுத்துருக்கலாம். ஆனா அது இல்லாம எங்க அபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு வாட்ச்மேன்ட்ட சம்மன சர்வ் பண்ணிட்டு போறாங்க. இது எப்படி வந்து முறையாக சம்மன் சார்வு செய்யப்பட்டது என்று பொருள்படும், அர்த்தமாகும் என்று ஒரு கேள்வி கேட்டாங்க. நீதிமன்றம் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டார்கள். யாருக்கு சம்மன் கொடுக்கணுமோ அந்த நபர் இருக்கிறாரா பார்க்கணும். இல்லையா, அந்த குடும்பத்துல இருக்கிற ஆண் வாரிசு யாரு, 18 வயசுக்கு மேல உள்ளவங்க யாரோ, அவங்க கிட்ட சம்மன் சர்வ் பண்ணிட்டு வாங்க. அது மட்டும் இல்ல, அந்த டூப்ளிகேட்ல வந்து பின்பக்கத்துல அவங்க கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு வந்துட்டு, பின்னாடி வந்து அந்த அக்யூஸ்ட் விட்னஸ் வந்து சொல்லுவாரு, எனக்கு வந்து சம்மன் வரலன்னு சொன்னா, இத பாருங்க உங்க குடும்பத்துல இருக்க உங்க அண்ணனோ, தம்பியோ, அப்பாவோ, அம்மாவோ, தாத்தாவோ, பெரியப்பா, சித்தப்பா யாரா இருந்தாலும் சரி, அவங்க கிட்ட நாங்க சம்மன வந்து இந்த தேதி, இந்த மாசம், இந்த வருஷத்துல வந்து சர்வ் பண்ணியிருக்கோம். பின்னாடி அவர் கையெழுத்து போட்டு தான் சம்மன் வாங்கியிருக்காரு. இத பாருங்க அப்படின்னு சொல்லி பின்னாடி காட்டணும் நீதிமன்றம். ஆகவே ஒரு பெரிய பெரிய அபார்ட்மெண்ட்ல இருக்கிறாங்கன்னு சொன்னா, வாட்ச்மேன் கிட்ட நீங்க சம்மன் சர்வ் பண்ணிட்டு வந்தா அது செல்லாது. அதை போலவே ஒரு கம்பெனி இருக்கு, ஒரு ஃபேக்டரி இருக்கு, ஒரு அசோசியேஷன் இருக்கு, சொசைட்டி இருக்கு. அங்க போயிட்டு நீங்க அங்க இருக்கிற வாட்ச்மேன்ட்ட சர்வ் பண்ணிட்டு வந்தா அது செல்லாது. அந்த கம்பெனிக்கு யார் ஜெனரல் மேனேஜரோ அல்லது செக்ரட்டரியோ அல்லது பிரின்சிபல் ஆபீசர் யாரோ, சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் யாரோ, அவங்க கிட்ட சர்வ் பண்ணாதான் செல்லும். அண்டர் செக்ஷன் 64. அண்டர் செக்ஷன் 65 நீங்க இதே விஷயத்தை சிபிசிலும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால், வாதிக்கு சம்மன் சர்வ் பண்ணணும். வாதி இல்ல. அப்ப சிபிசில எந்த ப்ரொவிஷன்ல சார் சொல்லியிருக்காங்க? இப்ப சிஆர்பிசில 64 சொல்லப்பட்டது போல் ஆர்டர் 5 ரூல் 15ல தெளிவாக சொல்லியிருக்காங்க. where service may be on an adult member of defendant's family. இதுல சிஆர்பிசிக்கும் சிபிசிக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் என்னவென்று சொன்னால், இதுல அண்டர் செக்ஷன் 64ல சொல்றாங்க, சிபிசில ஆர்டர் 5 ரூல் 15ல சொல்றாங்க. இங்க ஒரு விஷயத்தை சொல்றாங்க, சிஆர்பிசில வயது வந்த ஆண் யாரோ அவர்கிட்ட கொடுங்கன்னு சொல்றாங்க சம்மனு. ஆனால் சிபிசில ஒரு விதிவிலக்கு, வயது வந்த ஆணாக இருக்கலாம் அல்லது பெண்ணாக இருக்கலாம். இதுதான் சிபிசிக்கும் சிஆர்பிசிக்கும் உள்ள வித்தியாசம். சிபிசில ஆணுக்கும் கொடுக்கலாம், பெண்ணுக்கும் கொடுக்கலாம். ஆனா சிஆர்பிசில அண்டர் செக்ஷன் 64 படி நீங்க சம்மன் கொடுக்குறீங்க. அந்த ஆள் வீட்டுல இல்ல. சரி, அந்த வீட்டுல இருக்கக்கூடிய வயது வந்த ஆண், 18 வயசு நிரம்பிய ஆண் யார் இருக்காரோ அவர்கிட்ட வந்து சம்மன் சர்வ் பண்ணிடலாம். ஆனா சிபிசில பாத்தீங்கன்னா ஆர்டர் 5 ரூல் 15 அதுல பாத்தீங்கன்னா கட்டளை 5 விதி 15ல சொல்றாங்க, வயது வந்த ஆணாக இருக்கலாம் அந்த குடும்பத்தில் அல்லது வயது வந்த பெண்ணாக இருக்கலாம். ஒரு பிளைன்டிஃப்க்கோ இல்ல ஒரு டிஃபெண்டன்ட்டுக்கோ சம்மன் சார்வ் பண்றாங்க. அப்ப அவர் இல்ல. அப்ப அந்த குடும்பத்துல இருக்கிற ஒரு ஆண் யாரா இருக்காங்களோ அவங்க கிட்ட கொடுக்கலாம். அல்லது ஒரு பெண் யாரோ அவரிடம் சம்மன் சர்வ் பண்ணலாம். இதுல ஒரு ஜெனரலான ஒரு விஷயம் சார், சிபிசி பொறுத்தவரை ஒரு பெட்டிஷனாக இருந்தால், அந்த பெட்டிஷனாக இருந்தால் பெட்டிஷனர் மனுதாரர் என்று சொல்ல வேண்டும். அல்லது எதிர் தரப்பு என்னன்னு சொன்னா ரெஸ்பாண்டன்ட் என்று சொல்ல வேண்டும், எதிர் மனுதாரர். அதை போலவே ஒரு சூட் ஃபைல் பண்றீங்க, அந்த சூட்ல பிளைன்டிஃப் என்று சொன்னால் எதிர் தரப்பாளரை எப்படி சொன்னா டிஃபெண்டன்ட் என்று தான் சொல்ல வேண்டும். ஒரு ஓஎஸ் போடுறீங்க, அதுல பிளைன்டிஃப்னு சொன்னா எதிர் தரப்பாளரை டிஃபெண்டன்ட் என்று சொல்ல வேண்டும். இதெல்லாம் அடிப்படையான விஷயங்கள். பெட்டிஷன் வந்து எது சார் வரும்னு பாத்தீங்கன்னா HMOP, கார்டியன் ஓபி. இந்த ஓபின்னு வர்றதெல்லாம் பெட்டிஷன். அதுல அந்த மனுவை தாக்கல் செய்பவர் பெட்டிஷனர். எதிர் மனுதாரர் பேர் வந்து ரெஸ்பாண்டன்ட். ஒரு நலம் சம்பந்தமான ஒரு வழக்கு போடுறீங்க, வீடு சம்பந்தமான வழக்கு போடுறீங்க, அந்த வழக்கு தாக்கல் செய்பவர் பிளைன்டிஃப். எதிர் மனுதாரரை டிஃபெண்டன்ட் என்று சொல்ல வேண்டும். ரைட். இப்ப அண்டர் ஆர்டர் 5 ரூல் 15 அதே போல சிபிஎஸ்ல ஒரு ஜெனரலான கொஸ்டின், இது அடிக்கடி கேட்டிருக்காங்க. அந்த கொஸ்டின் என்னவென்று சொன்னால், சிபிஎஸ்ல ஆர்டருக்கும் செக்ஷனுக்கும் சண்டை வருது, பிரச்சனை வருது. அப்ப எது மேலோங்கி நிற்கும்? which will prevail? ஒரு ஆர்டருக்கும் ஒரு செக்ஷனுக்கும் சண்டை வருது சார். அப்ப எது மேலோங்கி நிற்கும்?
சார் நம்ம குரூப்ல உள்ளவங்க யாராவது சொல்ல முடியும்? சிவகுமார் சார் சொல்லுங்க சார். சிவகுமார் சார் சொல்லுங்க சார். மேலோங்கி செக்ஷன் மேலோங்கி நிக்கும் சார். எதை வச்சு சார் சொல்றீங்க? சார் செக்ஷன் வந்து லெஜிஸ்லேச்சர் தான் அமெண்ட்மெண்ட் பண்ண முடியும். பட் ஆர்டர் ரூல் எல்லாம் வந்து ஹைகோர்ட்டே அமெண்ட்மெண்ட் பண்ணலாம். எக்ஸலண்ட், அருமையான பதில். சட்டப்பிரிவை பொறுத்தவரை பாராளுமன்றம் இயற்றியது. விதிகளையும் கட்டளைகளையும் பொறுத்தவரை உயர்நீதிமன்றம் இயற்றியது. சிபிசியை பொறுத்தவரை இந்தியாவில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும்தான் எத்தனை ஆர்டர் இருக்கிறது? யாரா சொல்ல முடியுங்களா சார்? தமிழ்நாட்டில் சிபிசில எத்தனை ஆர்டர் இருக்கிறது? 52 சார். சரிங்க. ஆனா மற்ற மாநிலங்களில் 51 கட்டளைகள் தான் இருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் 52 ஆர்டர் இருக்கு. எனவே செக்ஷனுக்கும் ஆர்டருக்கும் பிரச்சனை வருகின்ற பொழுது செக்ஷன் தான் மேலோங்கி நிற்கும். ஏன்னா அது பார்லிமெண்ட் மூலமாக இயற்றப்பட்டது. ஆனா ஆர்டர் பாத்தீங்கன்னா which was created by the high court. மக்களாட்சி தத்துவத்திற்கு, குடியாட்சி தத்துவத்திற்கு தான், ஜனநாயகத்துக்கு தான் அதிக பவர் உண்டு, வலிமை உண்டு. எனவேதான் சிபிசியை பொறுத்தவரை சட்ட பிரிவு தான் மேலோங்கி நிற்கும். ரைட். இப்போ அண்டர் செக்ஷன் 64ல சொல்றாங்க ஒரு நபரை வந்து கண்டுபிடிக்க முடியல, அப்ப சம்மன் யார்கிட்ட சர்வ் பண்ணுன்னு சொல்றாங்க சிஆர்பிசி படி. அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய வயது வந்த ஆண் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த நபர் தட் பர்சன் மஸ்ட் பி அட்டைன் த ஏஜ் ஆஃப் 18. இந்த ஏஜை பற்றி சொன்ன உடனே எந்த வழக்கு சார் உங்களுக்கு ஞாபகம் வரணும்? ஏன்னா இந்தியன் மெஜாரிட்டி ஆக்ட் இருக்கு. இந்தியன் மெஜாரிட்டி ஆக்ட்ல மெஜாரிட்டினா என்னன்னு சொல்லி டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அட்டைன் த ஏஜ் ஆஃப் 18 அர்த்தம் 18 வயசு நிறைவடைந்தவர் மேஜர் என்று அர்த்தம். அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் இந்த மேஜர் என்று சொன்னாலே மேஜர் சிங் கேஸ் உங்களுக்கு ஞாபகம் வரணும். ஐபிசி நடத்துறப்ப அந்த கேஸோட ஃபுல் ஃபேக்ட் உங்களுக்கு நான் சொல்றேன். ஆனா சிபிசில என்ன சொல்றாங்கன்னா ஆர்டர் 5 ரூல் 15ல அந்த நபரை கண்டுபிடிக்க முடியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். அந்த வீட்டில் இருக்கக்கூடிய வயது வந்த ஆணோ அல்லது வயது வந்த பெண்ணோ அவங்க கிட்ட சம்மன் சார்வ் பண்ணுங்க. சம்மன் அவங்க கிட்ட கொடுத்துருங்க. டூப்ளிகேட்ல கையெழுத்து வாங்கிட்டு வாங்க. ஆர்டர் 5 ரூல் 15 மறக்கக்கூடாது. அதை போலவே சிபிசில ஆர்டர் 5 ரூல் 20 நீங்க மறக்கவே கூடாது. சப்ஸ்டிடியூட்டட் சம்மன், மாற்றுமுறை சம்மன் சார்பு செய்தல். அதுல இருந்து கேள்விகள் அடிக்கடி கேட்கப்படுகிறது. இந்த சம்மனை பற்றி பாத்தீங்கன்னா ரொம்ப விரிவா சிபிசில தான் சொல்லப்பட்டிருக்கு. சிஆர்பிசில கூட அப்படியே லைனா சும்மா ஜெனரலா சொல்லிட்டு வந்துட்டாங்க. சிபிசில ஆர்டர் 5ல வந்து அவ்வளவு தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. ரைட். அண்டர் செக்ஷன் 65ல என்ன சொல்றாங்கன்னா இதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்களோ 61ல இருந்து 64 வரை குற்றவியல் நடைமுறை சட்டம் பிரிவு 61ல இருந்து 64 வரை சொல்லப்பட்டிருக்கின்ற வழிவகைகளில் என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கோ அது மாதிரி சம்மனை சர்வ் பண்ண போறாங்க. 61ல சொல்லப்பட்ட விஷயம், 62ல் சொல்லப்பட்ட விஷயம், 63ல் சொல்லப்பட்ட விஷயம், 60 அவ்வாறு சம்மன் சார்வ் பண்ண போறாங்க சார். சம்மன் சார்வ் பண்ண போனா சம்மன் சார்வ் பண்ணவே முடியல. வீட்டுல யாரும் இல்ல, பெரியவங்களும் இல்ல. அவர் சோல் பர்சன் வச்சுங்க. அவர் காணாம போயிட்டாரு, கண்டுபிடிக்க முடியல. கோர்ட் ஆபீசரால, போலீஸாலையும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல, பப்ளிக் ஆபீசராலையும் பப்ளிக் சர்வெண்டாலையும் கண்டுபிடிக்க முடியல. அப்ப என்ன சார் செய்யலாம்? ஆள் கண்டுபிடிக்க முடியல, வீட்டுல யாராவது பெரியவங்க இருந்தாங்கன்னா பரவாயில்ல, ஒரு 18 வயசுக்கு மேற்பட்ட பெரியவங்க ஆண்கள் யாராவது இருந்தா அவங்க கிட்ட சம்மன் சார்வ் பண்ணிட்டு வரலாம், நியாயம். அண்டர் செக்ஷன் 64ல சொல்றீங்க. ஆனா அந்த வீட்டுல பெரியவங்க யாரும் ஆம்பளை இல்லை. ஏன்னா இது கிரிமினல் சம்மன். 61ன்றது கிரிமினல் சைடு. 18 வயசுக்கு மேற்பட்ட பெண்கள் இருக்கிறாங்க, அவங்க கிட்ட சம்மன் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. இதே வந்து சிவில் நடவடிக்கைன்னா 18 வயசுக்கு மேற்பட்ட பெண்ணாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆணாக இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க சம்மன் சர்வ் பண்ணிடலாம் அண்டர் ஆர்டர் 5 ரூல் 15 படி. ஆனா இது கிரிமினல் கேஸ். அந்த வீட்டுல ஆண்கள் இல்ல, வெறும் பெண்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க. அப்ப என்ன சார் செய்யலாம்? ஆகவே அப்பொழுது அண்டர் செக்ஷன் 62, 63, 64ல என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த விஷயங்கள்லாம் நடைமுறைப்படுத்தப்பட முடியல, செய்யவே முடியல.
நம்ம போலீஸ் கிட்ட 2 இருக்கு. ஒன்னு ஒரிஜினல் சம்மன், இன்னொன்னு டூப்ளிகேட். அதுல ஒண்ண என்ன பண்ணலாம், யாருக்கு சம்மன் அனுப்புறோமோ அந்த நபர் வந்து சாதாரணமா எங்க குடியிருக்கிறாரோ, நார்மலா அவர் எந்த இடத்துல குடியிருக்கிறாரோ, அந்த இடத்துல அந்த வீடு குடியிருக்கிற வீடோ, அந்த வீட்டை சார்ந்த ஏதாவது ஒரு நல்ல ஒரு எடுப்பான இடம். எடுப்பான இடம்னா, அந்த வீட்டுக்கு முன்னாடி முன்பக்க சுவர், கதவு, டோர், ஜன்னல் அந்த இடத்துல அதை ஒட்டி விடலாம். அந்த சம்மனை அஃபிக்ஸ் பண்ணிடணும். அண்டர் செக்ஷன் 65 படி. அது போல நீங்க அஃபிக்ஸ் பண்ணி ஒட்டிட்டீங்க. ஐ மீன் அவர் வீட்டுல வந்து கதவுலயே ஒட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அல்லது முன்பக்க சுவர்ல ஒட்டிட்டீங்கன்னா, அந்த சம்மன் which has been duly served அதான் அதனுடைய அர்த்தம். முறையாக அந்த சம்மன் அவருக்கு சார்பு செய்யப்பட்டது என்றுதான் அர்த்தம். அண்டர் செக்ஷன் 66 கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு சம்மன் அனுப்புங்க சார். இங்க பாருங்க 66 அதுவே சிபிஸ்ல நீங்க சம்மன் அனுப்புறீங்க அல்லது வக்கீல் நோட்டீஸ் அனுப்புறீங்க. ஒரு வக்கீல் நோட்டீஸ் அனுப்புறீங்கன்னு வச்சுங்க. முக்கியமான வழக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்புறோம். ஆனா எமர்ஜென்டான சிச்சுவேஷன்ல நோட்டீஸ் அனுப்ப முடியல. அப்ப டிஸ்பென்ஸ் பண்ணலாம் இல்லைங்களா? சிபிஸ்ல எந்த செக்ஷன்ல நீங்க வந்து டிஸ்பென்ஸ் பண்ண முடியும்? இது ஒரு கேள்வி. யாராவது பதில் சொல்ல முடியுங்களா சார்? நம்ம குரூப்ல ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன் சூட்ட போடுறோம். அதுல சிவகுமார் சார் சொல்லுங்க சார். சார் 80 கிளாஸ் 2 சார். 80ல எந்த இடம்? 80 கிளாஸ் 2 சார். வெரி குட். அண்டர் செக்ஷன் 80 சப்செக்ஷன் 2 ஆஃப் சிபிசி. ஒரு கலெக்டருக்கோ ஒரு தாசில்தாருக்கோ ஆடியோக்கோ டிஆர்ஓக்கோ நம்ம நோட்டீஸ் அனுப்பணும். ஒரு சீஃப் செக்ரட்டரியோ அல்லது ஹோம் செக்ரட்டரியோ யாரோ ஒரு செக்ரட்டரிக்கு நம்ம அனுப்பணும். ஆனா எமர்ஜென்சி சிச்சுவேஷன் நம்மளால நோட்டீஸ் அனுப்ப முடியல. என்ன செய்யலாம்? அண்டர் செக்ஷன் 80 சப்செக்ஷன் 2 ஆஃப் சிபிசி படி 1908 என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுனா டிஸ்பென்ஸ் பண்ணிங்க. சில அவசர சூழ்நிலையின் காரணமாக எங்களால் வந்து அரசு ஊழியர்களாகிய தங்களுக்கு சட்ட அறிவிப்பு அனுப்ப இயலவில்லை என்பதை நீங்கள் கண்டோன் பண்ண வேண்டும். அண்டர் செக்ஷன் 80 சப்செக்ஷன் 2 ஆஃப் சிபிசி அதையும் மறக்கக்கூடாது. ரைட். இங்க சிஆர்பிஸ்ல அண்டர் செக்ஷன் 66 ஒரு அரசு ஊழியருக்கு சம்மன் வந்து நம்ம சர்வ் பண்றோம். சர்வீஸ் ஆன் கவர்மெண்ட் ஒரு அரசுக்கு. இப்போ ஒரு அரசுக்கு நீங்க சம்மன் சர்வ் பண்றீங்கன்னா அண்டர் செக்ஷன் 62ல என்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது? ஒரு சம்மன்ல என்னென்ன கண்டென்ட்ஸ் இருக்கணும், அதை எவ்வாறு சார்பு செய்ய வேண்டும் என்பதை பற்றி தான் அண்டர் செக்ஷன் 62ல சொல்றாங்க. அந்த 62வில் சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இந்த 66க்கு பொருந்தும். ரெட்டை படிகள்ல இருக்கணும். அதுல ஒண்ணு அனுப்பணும், இன்னொன்னு கையெழுத்து வாங்கணும். அதுல என்டாஸ்மெண்ட் பண்ணணும். ஏன்னா கவர்மெண்ட் அலுவலருக்கு தான் அனுப்புறாங்க. அப்ப போலீஸ் எடுத்துட்டு போய் கொடுக்குறாங்கன்னா இதெல்லாம் கையெழுத்து வாங்க. அல்லது கோர்ட் ஆபீசர் எடுத்துட்டு போய் கொடுக்குறாங்க, சரசரோ அல்லது வந்து எட்லர்க்கோ எடுத்துட்டு போய் கொடுக்குறாங்கன்னா ஒரிஜினல் அவங்க கிட்ட கொடுத்துட்டு டூப்ளிகேட்ல பின்பக்கத்துல கையெழுத்து வாங்கிக்கணும். அல்லது ஒரு பப்ளிக் சர்வெண்ட் எடுத்துட்டு போயிட்டு ஒரு கவர்மெண்ட் ஆபீசருக்கு சர்வ் பண்றாரு. ஒரு கலெக்டருக்கு சம்மன் அது. அப்ப கலெக்டர் ஆபீஸ்ல இருக்கிறவங்க கிட்ட அந்த பிஏ கிட்ட என்ன பண்ணுவாங்க? கையெழுத்து வாங்கிக்கணும். இதுதான் சார் அண்டர் செக்ஷன் 66. அண்டர் செக்ஷன் 67 படி a person residing beyond the local area service of summons outside local limits வட்டார எல்லைகளுக்கு வெளியே அழைப்பாணையை சார்பு செய்தல். லோக்கல் ஜூரிஸ்டிக்ஷன்ல இருந்தாருன்னா பரவாயில்லை. ஒரு கோர்ட் வந்து ஒரு சம்மன் வந்து இஷ்யூ பண்றாங்கன்னா அந்த கோர்ட்டினுடைய ஜூரிஸ்டிக்ஷனுக்குள்ளே அந்த எதிர்பார்த்து இருக்கிறாரு, சாட்சியோ அல்லது அக்யூஸ்டோ இருக்கிறாருன்னு சொன்னா பரவாயில்ல, அனுப்பிடலாம். ஆனா அந்த சாட்சியோ அல்லது எதிரியோ அந்த ஜூரிஸ்டிக்ஷனுக்கு வெளியே இருக்கிறார், பியாண்ட் த ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் கன்சர்ன் கோர்ட். அப்ப கோர்ட் என்ன நினைப்பாங்கன்னா எந்த இடத்துல சம்மனை சார்பு பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அந்த இடத்துல சம்மனை சார்பு பண்ணணும். நார்மலா அவர் எந்த அதிகார வட்டார எல்லைக்குள் வசிக்கிறாரோ அல்லது குடியிருக்கிறாரோ அந்த அதிகார வட்டார நடுவருக்கு அந்த சம்மன் அப்படியே அனுப்பி அங்கிருந்து ஸ்டாப் எடுத்து போயிட்டு சர்வ் பண்ணுவாங்க. பிராக்டிஸ்ல உள்ளவங்களுக்கு தெரியும், ஒரு ஜூரிஸ்டிக்ஷன்ல வந்து ஒரு கேஸ் போடுறாங்க, எதிர்பார்ட்டி வேற ஒரு ஜூரிஸ்டிக்ஷன்ல இருக்காருன்னு சொன்னா இங்க கொடுக்குற அந்த சம்மன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நாசர் செக்ஷன் சொல்லுவாங்க. அந்த நாசர் செக்ஷன்ல இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த எதிர்பார்ட்டி எங்க இருக்கிறாரோ அங்கே இருக்கக்கூடிய ஜூரிஸ்டிக்ஷன் உள்ள கோர்ட்டுக்கு அனுப்பிடுவாங்க. இப்போ மதுரையில் ஒரு கேஸ் போடுறாரு, எதிர்பார்ட்டி
சென்னையில இருக்கிறார். அப்ப மதுரையில இருக்கிற கோர்ட் என்ன பண்ணுவாங்க, அந்த சம்மன் அப்படியே நேரா சென்னையில எந்த பகுதியில் இருக்கிறாரோ அந்த பகுதிக்கு ஜூரிஸ்டிக்ஷன் உள்ள கோர்ட் எதுவோ அந்த கோர்ட்டுக்கு என்ன பண்ணுவாங்க, மதுரை கோர்ட் சம்மன் அப்படியே அனுப்பிடுவாங்க. நம்மால எந்த ஜூரிஸ்டிக்ஷன்ல இருக்காரோ அந்த ஜூரிஸ்டிக்ஷன்ல உள்ளவரு அந்த சம்மனை என்ன பண்ணுவாங்க, அங்க இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸ் சம்மனை அனுப்புவாங்க. அதன் அடிப்படையில் தான் அந்த சம்மன் சார்பு செய்யப்படும். இதுதான் சார் சம்மன் சார்பு செய்யப்படக்கூடிய முறை. அடுத்தது அண்டர் செக்ஷன் 67, அண்டர் செக்ஷன் 68. 68ல பார்த்தீங்கன்னா இந்த சம்மன் சர்வ் பண்ணதை எப்படி ப்ரூவ் பண்றது? ஆமாங்க, உங்களுக்கு நான் சம்மன் சர்வ் பண்ணிட்டேன், அதை எப்படி ப்ரூவ் பண்றது? சர்விங் ஆஃப் சம்மன்ஸ் ஹவ் டு ப்ரூவ் இன் தி கோர்ட் ஆஃப் லா. 61ல இருந்து 67 வரை உள்ள சொல்லப்பட்ட விஷயங்கள் அனைத்தையும் ஃபாலோ பண்ணி ஒரு சம்மன் சர்வ் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு அதை எப்படி நிரூபிப்பது? proof of service in such cases and when serving officer not present. ஏன்னா சம்மன் சர்வ் பண்ணவர் அன்னைக்கு வரல, அவர் வராததுக்கு இந்த சம்மன் சர்வ் ஆனதுக்கு எப்படி ப்ரூவ் பண்றது? சம்மனை எடுத்துட்டு போய் கொடுத்தாரு பாருங்க, கொடுத்துட்டு கையெழுத்து வாங்கிட்டு வந்தாருங்க, அந்த ஆபீசர் இல்ல. அப்ப இல்லாத பட்சத்துல அந்த சம்மனை எப்படி சர்வ் பண்ணதாக நாம நிரூபிக்க முடியும்? ஒரு சம்மனை ஜூரிஸ்டிக்ஷன் வெளியில போயிட்டு சர்வ் பண்ணிருக்காங்க. இப்ப இந்த வழக்கு விசாரிக்கிறாங்க கோர்ட். சம்மன் முறைப்படி சர்வீஸ் பண்ணிருக்காங்களா, சார்வ் பண்ணிருக்காங்களா? சார்வ் மீன்ஸ் சம்மனை முறையா கொடுத்திருக்காங்களா, வழங்கி இருக்கிறாங்களான்னு பாப்பாங்க. அப்ப அந்த சம்மனை சர்வீஸ் பண்ண அந்த அதிகாரி இல்ல. அப்ப என்ன செய்யலாம்னா ஒரு அஃபிடவிட், அந்த சம்மன் யார்கிட்ட கொடுக்கப்பட்டதோ, அந்த சம்மனுடைய பின்பக்கத்தில் யார்கிட்ட இருந்து கையொப்பம் பெறப்பட்டிருக்கிறதோ அதை பொறுத்து அந்த டூப்ளிகேட்டை வச்சு ஒரு அஃபிடவிட் கொடுப்பாங்க சார். அதை பொறுத்து அண்டர் செக்ஷன் 62ல இருந்து 63ல் சொல்லப்பட்டிருக்கின்ற முறையில் அந்த சம்மன் சார்பு செய்யப்பட்டது பொருள் கொள்ளப்படும். 62ல என்ன சொல்றாங்க, ஒரு போலீஸ் ஆபீசரோ அல்லது ஒரு பொது ஊழியரோ அல்லது நீதிமன்ற ஊழியரோ கொடுக்கலாம். அந்த சம்மன் ரட்டப்படிகள் இருக்கணும். அந்த சம்மன்ல ஒரிஜினல் அவங்க கிட்ட கொடுத்துட்டு பின்பக்கத்தை கையெழுத்து வாங்கிட்டு வரணும். இதுதான் 62. 63 என்ன சொல்றாங்க, ஒரு கார்பரேஷனோ ஒரு சொசைட்டியோ ஒரு இண்டிவிஜுவல் வச்சிருக்கிற ஒரு சங்கமோ அதனுடைய செக்ரட்டரியா அல்லது பிரசைடிங் ஆபீசர் அல்லது அதற்கு யார் முக்கியமானவர்களோ அந்த நபருக்கு சம்மன் சார்பு செய்யப்படுவது, அதை பற்றி சொல்றாங்க. 62, 63. இந்த 62, 63 சொல்லப்பட்ட விஷயங்கள் அடிப்படையில் தான் அந்த சம்மன் சார்பு செய்யப்பட்டதாக ஒரு அஃபிடவிட் போட்டாவே போதும். அந்த டூப்ளிகேட்டை வச்சு அந்த டூப்ளிகேட் பின்பக்கம் கையெழுத்திருக்கா இல்லையான்னு பார்த்துவாங்க. அந்த அஃபிடவிட் எதுல இருக்குன்னா அந்த சம்மனுடைய டூப்ளிகேட் இருக்கு பாருங்க, படி, அழைப்பாணையின் மற்றொரு படி, படின்னு சொன்னா டூப்ளிகேட் சம்மன், அது கூட இணைச்சிருப்பாங்க. இதுதான் சார் ப்ரூவ் பண்றது. அண்டர் செக்ஷன் 69, 69 மிக முக்கியம். எப்படி சிபிஸ்ல ஆர்டர் 5 ரூல் 20 முக்கியம் என்று சொன்னேனோ அதே போல அண்டர் செக்ஷன் 69 முக்கியம். சாட்சிக்கு அஞ்சல் மூலமாக சம்மன் அனுப்பலாம். இந்த 69 சிஆர்பிசியை ஃபாலோ பண்ணி தான் இப்ப என்ன சொல்றாங்க, சுப்ரீம் கோர்ட் இப்ப லேட்டஸ்டா சொல்லப்பட்ட அந்த ஜட்ஜ்மெண்ட் பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல கூட சம்மன் அனுப்பலாம்னு சொல்லிட்டாங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட் இருக்கு, நான் பிறகு சொல்றேன். அப்ப நீங்க பை போஸ்ட்ல நீங்க சம்மன் அனுப்புறீங்கன்னு சொன்னா ரெஜிஸ்டர்ட் போஸ்ட்ல தான் அனுப்பணும். ஆர்பிஏடி, ரெஜிஸ்டர்டு போஸ்ட் வித் அக்னாலஜ்மெண்ட் டியூ, அதுல தான் நீங்க சம்மனை சார்வ் பண்ணணும். இந்த 61ல இருந்து 69 வரை உள்ள சட்டப்பிரிவுகளில் மிக முக்கியமானது அண்டர் செக்ஷன் 62 அண்ட் 69. நான் ஆரம்ப நிலையிலேயே இவற்றை பற்றி தெளிவாக நான் சொல்லியிருக்கிறேன். இதுல அண்டர் செக்ஷன் 68க்கு ஒரு கேஸ் லாஸ் இருக்கு சார், அதை குறிச்சுங்க. ப்ரூஃப் ஆஃப் சர்வீஸ் இன் சச் கேசஸ் அண்ட் when serving officer not present. இந்த சம்மனை சார்வ் பண்ண அந்த அதிகாரி இல்லாத போது அந்த சம்மன் முறையாக சார்வ் எவ்வாறு செய்யப்பட்டது என்பதை நிரூபிப்பதற்கு ஒரு அஃபிடவிட் சேர்த்து போடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த அஃபிடவிட் தான் சொல்றாங்க, the affidavit is mentioned in this section may be attached to the duplicate of summons and returned to the court. under section 68 subsection 2ல சொல்லப்பட்ட விஷயத்துக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி சர்வீஸ் ஆஃப் சம்மன்ஸ் இதுல தான் சொல்றாங்க, நீங்க
அண்டர் செக்ஷன் 68 நீங்க படிக்கிறீங்கன்னு சொன்னா 68ல என்ன சொல்றாங்க, சம்மன் எடுத்துட்டு போய் கொடுத்தார் போலீஸ் ஆபீசர், அவர் வந்து ஆப்சென்ட் அன்னைக்கு கோர்ட்ல வரல, அல்லது கோர்ட்ல இருந்து ஒரு எட்லருக்கோ சரசர எடுத்து போய் சம்மன் கொடுத்திருப்பாங்க, அந்த கோர்ட் ஆபீசரும் இல்லாத பட்சத்துல ஆப்சென்ட் ஆயிட்டாங்க, அல்லது ஒரு பப்ளிக் சர்வெண்ட் எடுத்து போயிட்டு ஒரு சம்மன் கொடுத்திருக்காங்க. இந்த 3 அதிகாரிகள் யாரோ ஒருத்தவங்க சம்மன் சர்வ் பண்ணிருப்பாங்க. ஆனா சர்வ் பண்ணப்பட்ட அந்த அதிகாரி இந்த கோர்ட் விசாரிக்கிறப்ப, கேஸ் விசாரிக்கிறப்ப பிரசன்ட் இல்ல, ஆப்சென்ட் ஆயிட்டாங்க. அப்ப நீதிமன்றம் இதை எவ்வாறு கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும், எப்படி பிரஷ்யூம் பண்ணும், எப்படி வந்து ப்ரூவ் பண்றது? அப்ப டூப்ளிகேட் கூட ஒரு அஃபிடவிட் வைக்கிறோம், அதை வச்சு ப்ரூவ் பண்ணலாம்னு சொல்றாங்க. சரிங்க, இது சம்பந்தமா இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல எந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது? நோ பிரசம்ப்ஷன் அண்டர் செக்ஷன் 114E ஆஃப் எவிடன்ஸ் ஆக்ட் 1872. அங்க அண்டர் செக்ஷன் 114E ல சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள், அதுல பிரசம்ப்ஷன் சொல்றாங்க. அது என்ன பிரசம்ப்ஷன்? இது ஒரு கேள்வி. ஆக அண்டர் செக்ஷன் 114E ல என்ன பிரசம்ப்ஷன் சொல்லப்பட்டிருக்கிறது? இதை யாராவது சொல்ல முடியுங்களா சார்? அண்டர் செக்ஷன் 114E அதில் சொல்லப்பட்டிருக்கின்ற பிரசம்ப்ஷன், ஒரு நீதிமுறை அல்லது அலுவல் முறை செய்கைகள் முறைப்படியாக செய்யப்பட்டிருக்கின்றன. அண்டர் செக்ஷன் 114E ரூல்ஸ் ஆஸ் டு நோட்டீஸ் டு ப்ரொடியூஸ் என்று சொல்வார்கள் 66. இப்ப செகண்டரி எவிடன்ஸ் ஆஃப் தி கண்டென்ட்ஸ் ஆஃப் தி டாக்குமெண்ட்ஸ், அதை பற்றி தான் 66 நோட்டீஸ். ஓகே, நாம இப்ப சிஆர்பிசில நம்ம கடந்து செல்லலாம். செக்ஷன் 61 இருந்து 69 வரை பார்த்துட்டோம். இதுல 62 69 மிக முக்கியம். இதுல 68ல ஒரு நபர் யார் சம்மன் சர்வ் பண்றாரோ அவர் வந்து கோர்ட்ல வந்து அந்த கேஸ் விசாரிக்கிறாங்க. அன்னைக்கு சம்மன் சர்வ் பண்ண நபர் வந்து இல்லாத பட்சத்துல போலீஸ் ஆபீசர் இல்ல, அல்ல கோர்ட் ஆபீசர் இல்ல, அப்ப எப்படி ப்ரூவ் பண்றது சம்மன் சர்வ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு? அதனுடைய டூப்ளிகேட் இருக்கு, டூப்ளிகேட் கூட ஒரு அஃபிடவிட் வைக்கிறாங்க. ஆனா 114E ல சொல்றாங்க பாருங்க, அது வந்து நோ பிரசம்ப்ஷன் அண்டர் செக்ஷன் 114E இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட். இந்த கேஸ்ல என்ன விஷயம் சொல்றாங்கன்னா, in view of the specific provisions contained in section 74 CRPC, 74 CRPC ல ஸ்பெசிபிக்கா சொல்லப்பட்டிருக்கு. எந்த சிஆர்பிசி? பழைய சிஆர்பிசி 1898. there can be no presumption of official acts. 1898ல இருக்கக்கூடிய சிஆர்பிசி அண்டர் செக்ஷன் 74ல தான் சொல்றாங்க, there can be no presumption of official acts having been done properly with regard to the service of summon. இத சொல்லி தான் சார் இதுக்கான வழக்கு குறிச்சிங்க சார். ப்ளீஸ் நோட் இட் டவுன். கோத்தகோட்டா, கோத்தகோட்டா, KOTHA KOTA, கோத்தகோட்டா பாப்பையா, PAPAYYA, கோத்தகோட்டை பாப்பையா. கோத்தகோட்டைன்றது ஒரு ஏரியாவா இருக்கலாம், அல்லது அவருடைய பெயரா கூட இருக்கலாம். கோத்தகோட்டை பாப்பையா, PAPAYYA, கோத்தகோட்டை பாப்பையா வெர்சஸ் ஸ்டேட். 1975 கிரிமினல் லா ஜர்னல், கிரிமினல் லா ஜர்னல், 1975 கிரிமினல் லா ஜர்னல், பேஜ் நம்பர் 1784, 1784. கோத்தகோட்டை பாப்பையா வெர்சஸ் ஸ்டேட், 1975 கிரிமினல் லா ஜர்னல், பேஜ் நம்பர் 1784. வித்தின் பிராக்கெட்ல AP, ஆந்திர பிரதேஷ் வழக்கு. இப்போ ஒரு சம்மன் வந்து எப்படி சார்வ் செய்யப்பட்டது ப்ரூவ் பண்றதை பற்றி அண்டர் செக்ஷன் 114E அப்போ இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல அந்த பிரசம்ப்ஷன் என்னன்னா நோ பிரசம்ப்ஷன். 1898 பழைய சிஆர்பிசி அண்டர் செக்ஷன் 74ல தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது, there can be no presumption of official acts having been done properly with regard to the service of summons. கோத்தகோட்டை பாப்பையா வெர்சஸ் ஸ்டேட், 1975 கிரிமினல் லா ஜர்னல், பேஜ் நம்பர் 1784. வித்தின் பிராக்கெட்ல AP, ஆந்திர பிரதேஷ். ரைட், நவ் we are moving on வாரண்ட். இந்த வாரண்ட்ல தான் சார் கிரிமினல் சைடு பிராக்டிஸ் பண்ற அட்வொகேட்ஸ் வந்து நிறைய சம்பாதிக்க முடியும். ஒரு வாரண்ட் ரீகால் பண்றதுல தான் நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்ப நாம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரிங்க, 65ல வந்து ஆள் இல்ல, வெளிநாட்டுல இருக்காருன்னா சம்மன் எப்படி சர்வ் பண்ணலாம்? எம்பசி மூலமாகத்தான் சம்மன் சர்வ் பண்ண முடியும். அதையும் நீங்க தெரிந்து கொள்ளுங்க. நம்மால இங்க ஒரு அஃபென்ஸ் பண்ணிட்டு நேரா வெளிநாடு போயிட்டாரு, கேஸ் ட்ரையலுக்கு வரப்போகுது. ட்ரையல் வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, சம்மன் அனுப்புறாங்க.
அல்லது இந்த சாட்சிங்கிறதவர் என்ன பண்றாரு, வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிட்டாரு. அப்ப அவருக்கு எப்படி சம்மன் அனுப்புறது? த்ரூ எம்பசி மூலமாக. அவர் எந்த நாட்டுல இருக்கிறாரோ அந்த நாட்டினுடைய எம்பசி மூலமாகத்தான் நம்ம என்ன பண்ணோம், சம்மன் சர்வ் பண்ணணும். இது 65ல ஒரு இன்னொரு விஷயம் அது. ரைட். 68ல இப்ப நாம பார்த்தோம் 114E வந்து மேட் அவுட் ஆகாது அப்படின்ட்டு ஒரு ஜட்ஜ்மெண்டே பார்த்தோம். அதுல அஃபிடவிட் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க. இந்த அஃபிடவிட்னு சொன்னாவே எவிடன்ஸ் ஆக்டுக்கு பொருந்துமா சார் அஃபிடவிட்? இது ஒரு ஜெனரல் கொஸ்டின். யாரா பதில் சொல்ல முடியுங்களா? நீங்க பேச பேச இன்ட்ரெஸ்டா இருக்கும் சார். நமக்குள்ள ஒரு நல்ல ஒரு கான்வர்சேஷன் இருக்கும். ஏனென்று சொன்னால் அஃபிடவிட்டை பொறுத்தவரை இந்திய சாட்சிய சட்டத்திற்கு பொருந்தாது. அது மட்டுமல்ல, ஆனால் 3 விஷயங்களில் பொருந்தும். ஒன்று, நீதிமன்றம் உத்தரவிட்டால் அஃபிடவிட் கேன் பி ஃபைல், அல்லது கோர்ட்டே சொல்றாங்க, அப்ப அஃபிடவிட் கேன் பி ஃபைல். அண்டர் செக்ஷன் 145 நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆக்ட் 145ல சொல்லப்பட்டிருக்கிறது அஃபிடவிட் ஃபைல் பண்ணலாம். நீங்கள் வந்து ஒரு ட்ரிபியூனலோ அல்லது ஒரு நீதிமன்றமோ இங்கெல்லாம் அஃபிடவிட் போட்டீங்கன்னா அஃபிடவிட் செல்லாது. அஃபிடவிட்ல ஸ்பெஷல் அஃபிடவிட் இருக்கு, ஆர்டினரி அஃபிடவிட் இருக்கு, சப்சிக்யூண்டா வந்து அடிஷனல் அஃபிடவிட்டும் ஃபைல் பண்ணலாம். அதுக்கான கேஸ் லாஸ் எல்லாம் வச்சிருக்கேன், நான் அடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு சொல்றேன். இப்போ நம்ம இந்த சட்டப்பிரிவு வந்து பெரிய 484 செக்ஷன், கொஞ்சம் குயிக்கா போகணும், அதுக்காக தான் பார்ப்போம். ரைட். நவ் we are moving on warrant. அண்டர் செக்ஷன் 70 எப்படி 61ல வந்து ஒரு சம்மன் எப்படி இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கிறதோ அதே போல வாரண்ட் அண்டர் செக்ஷன் 70ல சொல்றாங்க. ஃபார்ம் ஆஃப் வாரண்ட் ஆஃப் அரெஸ்ட் அண்ட் டியூரேஷன். ஒரு வாரண்ட்னு சொன்னா அதனுடைய ஃபார்ம் பாத்தீங்கன்னா ஃபார்ம் நம்பர் 2ல சொல்லப்பட்டிருக்கணும். சிஆர்பிஎஸ்ல சொல்லப்பட்டிருக்கின்ற 56 ஃபார்ம்ல ரெண்டாவது ஃபார்ம் இதுதான், ஃபார்ம் நம்பர் 2ல. அது பிரெஸ்கிரைப்டு ஃபார்ம். அந்த பிரெஸ்கிரைப்டு ஃபார்ம்ல உரிய படிவம் அந்த ஃபார்ம்ல எப்படி இருக்குதோ அதுதான், அதை போன்றுதான் அதில் தான் ஃபில் அப் பண்ணணும். ஃபார்ம் நம்பர் 2 ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஃபார்ம் நம்பர் 1 வந்து சம்மன் 61. ஃபார்ம் நம்பர் 2 70 வாரண்ட். அது எழுத்துப்பூர்வமாக இருக்க வேண்டும். அதுல பிரசைடிங் ஆபீசர் மட்டும் தான் கையெழுத்து போட முடியும் வாரண்ட்ல. வேற சபார்டினேட் எல்லாம் போட முடியாது. சில நேரங்களில் ஜட்ஜி என்ன பண்ணுவாங்க, சரஸ்தர்ட்ட சொல்லி நீங்க சம்மன் அனுப்புங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா செக்ஷன் 70ல சொல்லப்பட்டிருக்கின்ற வாரண்ட்டை பொறுத்தவரை ஜட்ஜி ஆர் மேஜிஸ்ட்ரேட் அவங்க தான் கையெழுத்து போட முடியும். அது மட்டும் அல்ல, அதுல சீல் போடணும், தேதி இருக்க வேண்டும். இதுதான் அண்டர் செக்ஷன் 70 சப்செக்ஷன் 1. இது நார்மலான விஷயம் தான். 61ல என்ன சொல்லப்பட்டிருக்கு அதே விஷயம் தான் இங்க. ஆனா 61ல கொஞ்சம் மாறலாம், ஆனா 70ல மாறவே மாறாது. பிரசைடிங் ஆபீசர் மட்டும் தான். The presiding officer of the concerned court alone to be signed on it under section 70 subsection 2. Very very important sir. ஏன்னா இதுல தான் கிரிமினல் சைடு பிராக்டிஸ் பண்ற அட்வொகேட் நிறைய வருமானத்தை ஈட்ட முடியும். வாட் இஸ் த லைஃப் ஆஃப் தி வாரண்ட் இஷ்யூட் பை தி கோர்ட்? இது ஒரு கேள்வி. ஒரு வாரண்ட் இஷ்யூ பண்றாங்கன்னா அந்த வாரண்ட்டுக்கு எவ்வளவு நாள் செல்லும் தன்மை உடையது? அண்டர் செக்ஷன் 70 சப்செக்ஷன் 2ல சொல்றாங்க, till it is executed, till it is withdrawn by court. ஒரு வாரண்ட்னுடைய செல்லும் தன்மை பற்றி நாம் படிக்கின்ற பொழுது இந்த வாரண்ட் யாராருக்கு இஷ்யூ பண்ணலாம்னு 71ல நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு சார். ஏன்னா சில நேரங்கள் அக்யூஸ்டுக்கு வந்து சூரிட்டி வந்து பெயில் பாண்டை எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அக்யூஸ்டு கோர்ட்டுக்கு வர மாட்டார். அப்ப கோர்ட் என்ன பண்ணுவாங்க, அண்டர் செக்ஷன் 445 படி சூரிட்டி ஆக்ஷன் எடுப்பாங்க. இப்ப சூரிட்டி ஆக்ஷன் எடுக்கிறப்ப யார் சூரிட்டியோ, பிணையாளர்கள் யாரோ எத்தனை பேரோ அவங்களுக்கு எல்லாருக்கும் அனுப்பணும். சில நேரங்களில் அந்த சூரிட்டியை கூட அரெஸ்ட் பண்ண முடியும். அந்த சூரிட்டி எத்தனை மணிக்கு எந்த தேதியில் எந்த இடத்துல வந்து ஆஜராகும், இது போன்ற விஷயங்கள்லாம் அண்டர் செக்ஷன் 71ல சொல்லப்பட்டிருக்கு. அதையும் கூடுதலா தெரிந்து கொள்ள வேண்டும். ரைட். அண்டர் செக்ஷன் 72 சப்செக்ஷன் 2, சாரி அண்டர் செக்ஷன் 70 சப்செக்ஷன் 2. அண்டர் செக்ஷன் 70 சப்செக்ஷன் 2ல சொல்றாங்க சார், ஒரு நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்படுகின்ற அந்த வாரண்ட் till it is executed, till it is withdrawn by court, நீதிமன்றம் அதை திரும்ப பெற்றுக் கொள்ளுகின்ற வரை, அது எத்தனை வருஷம் கூட ஆகலாம், அந்த வாரண்ட்டுக்கு
சட்டப்படியான உயிர் இருக்கிறது. அண்டர் செக்ஷன் 70 சப்செக்ஷன் 2 ஆஃப் சிஆர்பிசி பாத்தீங்கன்னா 1973 என்ன சொல்றாங்கன்னா, ஒரு வாரண்ட் இஷ்யூ பண்றாங்க ஒரு அக்யூஸ்ட். அந்த அக்யூஸ்ட் வந்து கோர்ட்டுக்கு வர்றதில்லை. கோர்ட் ஒரு நியாயமான சந்தர்ப்பத்தை கொடுப்பாங்க. நம்ம வக்கீல் என்ன பண்ணுவாரு, ஒண்ணுக்கு 2 3 டைம் வந்து ஆஜராகிறாரு. பெட்டிஷன் மேல பெட்டிஷன் போட்டுனே இருக்காரு. அப்ப டிராகன் ஆன் ப்ரொசீட் பண்றாங்கன்னு நீதிமன்றம் நினைத்தாங்கன்னா வாரண்டி இஷ்யூ பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி ஜட்ஜி சொல்லுவார், என்ன சார் நீங்க வெறும் 317 பெட்டிஷனே போட்டிருக்கீங்க. 317 பெட்டிஷன்னா ஒரு முறை வரலான்னு சொன்னா எதிராளி ஒரு முறை நீதிமன்றத்துக்கு வந்து ஆஜராகணும்னா அண்டர் செக்ஷன் 317 சிஆர்பிசில பெட்டிஷன் போடுவோம். நாம் 317 படிக்கின்ற பொழுது 205 உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும். அதன் பிறகு 245 கிளாஸ் 2 அந்த டிஸ்சார்ஜ் பெட்டிஷன்லாம் நிறைய வருது. 18, 19, 20, 21 சாப்டர் நம்பர் 18, 19, 20 சார்ஜ் எங்கெல்லாம் வருதோ அதுக்கு முன்னாடி டிஸ்சார்ஜ் இருக்கும் சார். அதை நீங்க தெரிஞ்சுக்க, நான் பிறகு சொல்றேன். சரிங்க, ஒருத்தருக்கு வந்து வாரண்ட் இஷ்யூ பண்ணிட்டாங்க. இப்ப வாரண்ட் இஷ்யூ பண்ணப்பட்ட பிறகு அந்த குற்றம் சுமத்தப்பட்ட நபர் அந்த அக்யூஸ் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகி அவருக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்டிருக்கின்ற அந்த வாரண்டை ரத்து செய்ய மனு தாக்கல் செய்ய வேண்டும். அப்ப என்னென்ன பெட்டிஷன் போடுவாங்க? ஒன்னு சரண்டர் பெட்டிஷன் வரணும். முதல்ல சரண்டர் ஆகிறார் கோர்ட்ல அந்த அக்யூஸ்ட். ரெண்டாவது அண்டர் செக்ஷன் 70 சப்செக்ஷன் 2 ஆஃப் சிஆர்பிசி பெட்டிஷன் 70 கிளாஸ் 2 அந்த பெட்டிஷன் அது கூட இணைச்சிக்கணும். மூன்றாவது வாய்தா அன்னைக்கு இந்த வாய்தாக்கு வரல வாரண்ட் போட்டாங்க, அடுத்த வாய்தா தேதி எதுவோ அந்த வாய்தா தேதியில வந்து அக்யூஸ்ட் ஆஜரானார்னா அட்வான்ஸ் பெட்டிஷன் வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னைக்கு வாரண்ட் போட்டாங்க, அக்யூஸ்ட் சொல்றாரு இல்ல என் பேர்ல வாரண்ட் இருக்கு, போலீஸ் எப்போ வேணாலும் என்ன பிடிச்சிருவாங்க, அரெஸ்ட் பண்ணுவாங்க, நான் நாளைக்கே வந்து சார் நாளைக்கே வந்து வாரண்ட் ரீகால் பண்ணிடுறேன் அப்படின்ட்டு நம்ம வக்கீல்கிட்ட பேசினார்னா அப்ப நம்ம வக்கீல் என்ன பண்ணுவாரு, ஒரு சரண்டர் பெட்டிஷன், ஒரு 70 கிளாஸ் 2 சிஆர்பிசி பெட்டிஷன், ஒரு அட்வான்ஸ் பெட்டிஷன். இந்த வாய்தா இந்த மாசம் இந்த தேதியில வந்து வைக்கப்பட்டிருக்கு இந்த கேஸ்ல சிசிஓ எஸ்டிசிஓ எஸ்சிஓ அல்லது பிஆர்சிஓ இவர் மீது வந்து வாரண்ட் இஷ்யூ பண்ணிருக்காங்க. வாரண்ட் which was issued by this court against this accused on this date. This case is posted for on எந்த ஹியரிங்கோ நெக்ஸ்ட் ஹியரிங் அந்த ஹியரிங் டேட்டை போட்டுருவாங்க. அந்த தேதியில் வாய்தா வைக்கப்பட்டுள்ள இந்த வழக்கை இன்றே விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு வாரண்டை ரத்து செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம மனு போடுறது தான் அட்வான்ஸ் பெட்டிஷன். இந்த 3 பெட்டிஷன் ஒரே நேரத்தில் சேர்த்து வைப்பாங்க. இல்லைங்க இந்த வாய்தால் தான் அவருக்கு வாரண்ட், அடுத்த வாய்தா தேதி அன்னைக்கு வாங்க ஒரே வழியை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அன்னைக்கு ஆஜரானா என்ன பண்ணுவோம், ஒரு சரண்டர் பெட்டிஷன், ஒரு 70 கிளாஸ் 2 இதை மட்டும் வச்சிருவோம். நம்ம அண்டர் செக்ஷன் 70 சப்செக்ஷன் 2 சிஆர்பிசி பெட்டிஷன் மட்டும் இணைத்தாலே போதும். ஒவ்வொரு பெட்டிஷனுக்கும் கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ் 2019 படி எந்த ஒரு மனுவாக இருந்தாலும் குறைந்தபட்சம் 20 ரூபாய் நீதிமன்ற வில்லை ஒட்ட வேண்டும், கோர்ட் ஸ்டாம்ப் ஒட்டணும். சரிங்க, அண்டர் செக்ஷன் 70 சப்செக்ஷன் 2 அதான் 70 கிளாஸ் 2 சொல்றோம். இதன்படி ஒரு மனு போடுறோம் சார். இந்த மனு போடுறப்ப அக்யூஸ்ட் கோர்ட்டுக்கு நேர்ல வந்து ஆகணுமா? ஏன்னா அக்யூஸ்டுக்கு எதிர்ப்பா தான் வாரண்ட் போட்டிருக்காங்க. அக்யூஸ்ட் வந்து கோர்ட்ல வந்து ஆஜர் ஆகணுமா இல்லையா, இதுதான் கேள்வி. வெதர் இட் கம்ஸ் அண்டர் மேண்டட்டரி ஆர் நாட். இந்த அண்டர் செக்ஷன் 70 சப்செக்ஷன் 2 ஆஃப் சிஆர்பிசி படி அவர் நீதிமன்றத்திற்கு தினேஷ் செல்வம் சொல்லுங்க சார், அவர் நீதிமன்றத்துக்கு நேரடியாக வந்து ஆஜராக வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. அவர் வீட்டுல கூட இருக்கலாம், இல்ல வெளியில கூட இருக்கலாம். இதற்கு ஒரு எளிமையான கேஸ் நமக்கு தெரிந்த ஒரு வழக்கு. இந்த கேஸ்ல நேம்ல உள்ளவருடைய பெயரை மத்திய பிரதேசம் ஹையர் ஜுடிஷியல் எக்ஸாம்ல பிரிலிமினரி எக்ஸாம்ல கேள்வியா கேட்டிருந்தாங்க. எல்டிடியினுடைய தலைவர் பெயர் என்ன? மத்திய பிரதேச ஹையர் ஜுடிஷியல் எக்ஸாம்ல அதாவது பிரிலிமினரி எக்ஸாமினேஷன்ல கேள்வியா கேட்டிருந்தாங்க. அந்த கொஸ்டின் பேப்பர் என்கிட்ட இருக்கிறது. எல்டிடியினுடைய தலைவர் பெயர் என்ன? ஒரு 4 பேர் சொல்லியிருந்தாங்க. ஏ பி சி வி என்று சொல்லியிருந்தாங்க. ஏ பிரபாகரன், பி பிரபாகரன், சி பிரபாகரன், வி பிரபாகரன். 1 மார்க் சார் அதுக்கு. மத்திய பிரதேச ஹையர் ஜுடிஷியல் எக்ஸாம்ல பிரிலிமினரி எக்ஸாம் டிஜே எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க ஒரு கேள்வியாக. அவர் பேர் வந்து வேலுப்பிள்ளை பிரபாகரன், வி பிரபாகரன். எல்டிடியினுடைய தலைவர் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம், லிபரேஷன் ஃபார் தமிழ் ஈழம்.
LTTE, லிபரேஷன் ஃபார் தமிழ் டைகர் ஈழம், ரைட். தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம். விடுதலை புலிகளுடைய இயக்கத்தினுடைய தலைவர் பிரபாகரன் என்பவருக்கும் அவருடைய நண்பர் தற்பொழுது ஸ்ரீலங்கா சிலோன் கவர்மெண்ட்ல இலங்கை அரசாங்கத்துல மந்திரியா இருக்கிறார். அவருக்கும் இடையில் துப்பாக்கி சண்டை நடந்தது. சென்னையில் இருக்கிற புளியந்தோப்பு காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. துப்பாக்கி எடுத்து 2 பேரும் நேருக்கு நேர் சுட்டுக்கிறாங்க. ஆனா யாருமே சாகல. ஆனா துப்பாக்கி சூடு நடந்தது. சென்னையில் நடந்தது. சென்னை புளியந்தோப்பு காவல் நிலையத்தில் புகார் பதிவு செய்யறாங்க. இதற்கிடையில பிரபாகரன் இலங்கைக்கு சென்று விட்டார். அதை போலவே அவரை எதிர்த்து துப்பாக்கியால் சுட்டார் பாருங்க அவருடைய நண்பர், அவரு இலங்கைக்கு போயிட்டாங்க. இன்னைக்கு இலங்கை கவர்மெண்ட்ல அவர் வந்து ஒன் ஆஃப் தி மினிஸ்டர் பாத்தீங்கன்னா he is also one of the ministers in சிலோன் கவர்மெண்ட், அதாவது ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட். பழைய பேர் சிலோன்னு சொல்லுவோம், இப்ப ஸ்ரீலங்கா. எப்படி பர்மாவுக்கு இப்ப நம்ம மியான்மர் என்று சொல்கிறோமோ, மியான்மருடைய பழைய பெயர் பர்மா. பர்மானுடைய பேர் என்னன்னா மியான்மர். அதே போல பாம்பே மும்பை ஆகி போச்சு, கல்கட்டா கொல்கத்தா ஆகி போகிட்டது, மெட்ராஸ் சென்னையா மாறிடுது, ரைட். மைசூர் என்பது இன்னைக்கு கர்நாடகா மாறி போச்சு. அப்ப 2 பேருக்கு துப்பாக்கி சூடு நடக்குது சார். இது சம்பந்தமான கேஸ் பெண்டிங்ல இருந்து. அப்ப என்ன பண்றாங்கன்னா ப்ரொக்ளைம்டு அஃபெண்டர் சொல்லி டிக்ளேர் பண்றாங்க. அண்டர் செக்ஷன் 82ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். 83, 84ல டிக்ளேர் பண்றாங்கன்னு வச்சு அவர் கோர்ட்டுக்கே ஆஜராகல. அந்த கேஸ் இஸ் பெண்டிங், ஸ்டில் பெண்டிங். அப்ப அவர் என்ன செய்தார்னா இலங்கையில இருந்துகிட்டே, இது போன வருஷம் நடந்ததுன்னு நினைக்கிறேன், சென்னையில இருக்கக்கூடிய நீதிமன்றத்துக்கு வாரண்ட் ரீகால் பண்றாரு. அந்த வாரண்ட் ரீகால் வந்து ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லிட்டாரு. நீங்க நேர்ல தான் வரணும். நீங்க அங்க இருந்துட்டு இங்க வாரண்ட் ரீகால் பண்றதுக்கு நாங்க எதுக்கு கோர்ட் வச்சிருக்கோம்? கோர்ட்டுக்குன்னு ஒரு மரியாதை டெக்கரம் இருக்கு. சட்டத்துக்குன்னு யாரா இருந்தாலும் சரி கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் சொல்லிட்டு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஒரு நல்ல ஒரு அருமையா டிஸ்மிஸ் பண்ணி விட்டுட்டார். இது சம மெட்ராஸ் ஹைகோர்ட் போகுது கேஸ். மெட்ராஸ் ஹைகோர்ட் அதுல என்ன சொல்றாங்கன்னா, சில சூழ்நிலைகள் காரணமாக சிஆர்பிசில அண்டர் செக்ஷன் 70 சப்செக்ஷன் 2ல வந்து நேரடியா வந்து யாருக்கு எதிராக வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த நபர் தான் வந்து ஆஜராகணும்னு சொல்லி தெளிவா சொல்லப்படவில்லை. எந்த இடத்திலையும் நேர்ல வரணும், ஷால் பி பிரசன்ட்னு எங்கேயுமே சொல்லுங்க. அதே சமயத்தில் சூழ்நிலை கருத்தில் கொள்ள வேண்டும். அந்த இலங்கை மந்திரியினுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது, அவரால் வர முடியாது. அது மட்டுமல்ல, இலங்கை அரசாங்கத்துல மிக முக்கிய பொறுப்புல இருக்கிறாரு, அவர் மக்கள் பணியாற்ற வேண்டும், மக்கள் பணி செய்ய வேண்டும். எனவே இது போன்ற காரணங்களை முன்னிட்டு அவர் வாரண்ட் ரீகாலை அங்கே இருந்து கொண்டு இங்கே செய்யலாம் அப்படின்னு சொல்லி மெட்ராஸ் ஹைகோர்ட் தீர்ப்பு. அதே போல இந்த 2 கேஸ் லாஸ் கொடுக்குறேன் சார், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சில நேரங்களில் ரொம்ப பெரிய பெரிய பிக் ஷாட் ஒரு அரசியல்வாதி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எல்லாம் இருப்பாங்க. அவங்க எல்லாம் வந்து சில சூழ்நிலைகள் காரணமா ஒரு சினிமா நடிகர் இருக்கிறார். ஏன்னா அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய கால் ஷீட் கொடுத்துட்டு அவங்களால வர முடியாது, டைமே இருக்காது. அவங்க மேல கேஸ் இருக்கும், தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்திருப்பாங்க, இது போன்ற சூழ்நிலை ஏதாவது கேஸ் இருக்கு. அப்ப வாரண்ட் இஷ்யூ பண்ணிருப்பாங்க. அந்த திரைப்பட நடிகரோ அல்லது பொலிட்டீஷியனோ அவங்களால வர முடியாத பட்சத்துல நாம இந்த சைட்டேஷனை கொடுத்து அண்டர் செக்ஷன் 70 சப்செக்ஷன் 2 ஆஃப் சிஆர்பிசி படி நம்ம மனு கொடுக்கணும். அட்வான்ஸ் பெஷன் போட்டாலும் போடலாம், இல்ல போடாம விட்டாலும் விடலாம். வேற தேதியில இருந்தா அட்வான்ஸ் பெஷன் போட்டுக்கணும். ஆனா சரண்டர் பெஷன் மட்டும் போட முடியாது. சரண்டர் பெஷன் வந்து ஆள் வந்தா தானே நேர்ல போட முடியும், ஆள் வரல, அதனால சரண்டர் பெஷன் போட முடியாது. அந்த கேஸ் இன்னைக்கு இருக்குதுன்னா பரவாயில்ல, அட்வான்ஸ் பெஷன் கூட தேவையில்லை, வெறும் 70+2 அதை மட்டும் கொடுத்தாலே போதும். வாய்தா வேற ஒரு தேதியில இருக்கு, இன்னைக்கு நம்ம வந்து வாரண்ட் ரீகால் பண்ண போறோம் கோர்ட்ல. அப்ப என்ன செய்ய முடியும்? ஒரு அட்வான்ஸ் பெஷன் சேர்த்துக்கணும், ஒரு 70+2 சிஆர்பிசி பெஷனும் சேர்த்துக்கணும். அட்வான்ஸ் பெஷனுக்கு ஒரு 20 ரூபாய் கோர்ட் ஃபீ ஓட்டணும், இந்த 70+2 சிஆர்பிசி பெஷனுக்கு ஒரு 20 ரூபாய் கோர்ட் ஃபீ ஒட்டி உள்ள கொடுக்க வேண்டியது ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட, அல்லது கோர்ட் ஆஃப் செஷன்ல, அல்லது ஏஎஸ்ஜேவில், அல்லது சிஜேஎம்ல. அவ்வாறு கொடுக்கும் பட்சத்தில் இது எப்படி நீங்க ஹவு கேன் ஐ என்டர்டைன் இட் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா நீங்க இந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கலாம். ஒரு நபர் நேரில் வந்து தான் வாரண்ட் ரீகால் பண்ணணும்னு அவசியம் கிடையாது சார். இத பாருங்க ஜட்ஜ்மெண்ட் சொல்லிட்டு, செந்தில் குமார் 2016 வால்யூம் 1 TNLR பேஜ் நம்பர் 407.
வித்தின் பிராக்கெட்ல மெட்ராஸ். இன்றி செந்தில்குமார் 2016 வால்யூம் 1 TNLR பேஜ் நம்பர் 407 வித்தின் பிராக்கெட்ல மெட்ராஸ். இன்றினா இந்த கேஸ் ஆப் என்று அர்த்தம். இந்த கேஸ் ஆப் செந்தில்குமார் 2016 வால்யூம் 1 TNLR. TNLRனா தமிழ்நாடு லா ரிப்போர்ட், தமிழ்நாடு லா ரிப்போர்ட்டர், ரைட். TNLR பேஜ் நம்பர் 407 வித்தின் பிராக்கெட்ல மெட்ராஸ். இதை போலவே இன்னொரு கேஸ் டாக்டர் சுபைதா பேகம். டாக்டர் சுபைதா ZUBAIDHA, AB வருது பாருங்க, அந்த BAIDHA, சுபைதா பேகம் 2016 வால்யூம் 2 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் பேஜ் நம்பர் 394. டாக்டர் சுபைதா பேகம் 2016 வால்யூம் 2 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் பேஜ் நம்பர் 394. இந்த ரெண்டு சைட்டேஷன்ல ஏதாவது ஒரு சைட்டேஷன் வச்சு கொடுங்க சார். நடிகர் நெப்போலியன் தேர்தல் பிரச்சாரத்துக்காக வந்த பொழுது அவர் மீது தேர்தல் விதிமுறைகளை மீறி பிரச்சாரம் செய்ததாக வழக்கு. அவர் மீது வாரண்ட் போட்டாங்க. அவருடைய சன் வந்து அமெரிக்காவில் உடல்நிலை சரியில்லாம இருக்காரு. நடிகர் நெப்போலியன் கிட்ட இருந்து அவர் தான் வைத்தியம் பார்ப்பார். இந்த வாரண்ட்டை ரீகால் பண்ண, இந்த ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்தா வாரண்ட்டை ரீகால் பண்ண. அவர் வர முடியாததுக்கு ஏதாவது ஒரு காரணம், நியாயமான காரணத்தை வந்து கோர்ட்டுக்கு சொல்லணும். கோர்ட்டார் வந்து அது நியாயமான காரணமாக இருக்கும் பட்சத்தில் கோர்ட்டார் கண்டிப்பாக அந்த மனுவை அங்கீகரிப்பார்கள், ஏற்றுக்கொள்வார்கள். அதுக்காக பொய்யான காரணத்தெல்லாம் கோர்ட்ல சொல்லாங்க சார். முடிஞ்ச வரலை உங்களால எவ்வளவு முடியுமோ நீங்க உண்மையை பேசுங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ஒரு சீனியர் கவுன்சில், சீனியர் மோஸ்ட் ஒரு கேஸ்க்கு அப்பீர் ஆனாங்க. அந்த கேஸ்ல கண்டோனேஷன் ஆஃப் டிலே பெட்டிஷன் போடுறாங்க, செக்ஷன் 5. அதுல பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 3000 நாட்களை கடந்து விட்டது. ஒரு நாள் 2 நாள் இல்லை, 3000 நாட்களை கடந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்ல பெட்டிஷன் போடுறாங்க. மாண்புமிகு நீதியரசர் அதை விசாரிக்கிறாங்க. எப்படிங்க அந்த பெட்டிஷன் வந்து லை ஆகும்? ஒரு நாள் 2 நாள்னா பரவாயில்ல, ஏன்னா 3000 நாள் வந்து டிலே பண்ணி நீங்க பெட்டிஷன் போடுறீங்க, நாங்க எப்படிங்க அதை ஏற்றுக்கொள்ளப்பட முடியும்? we never accept that அப்படின்றாங்க. அதுக்கு அந்த சீனியர் கவுன்சில் சொன்னாருங்க, அற்புதமா சொன்னார். கோர்ட்டார் கிட்ட எப்படி பேசுறாரு பாருங்க. அதுதான் சீனியர் மோஸ்ட். ஒரு சீனியர் கிட்ட நாம தெரிந்து கொள்ள வேண்டிய நல்ல விஷயங்கள் அதெல்லாம். நான் இந்த மனுவை வந்து மனசாட்சியின்படி உண்மையாக தாக்கல் பண்றேங்க. இதுல ஒளிவு மறைவு எதுவே இல்லை. உண்மையிலே என் கட்சிக்காரரு அலட்சியமா தாங்க இருந்தார். உண்மையை சொல்லிட்டார் கோர்ட்டுக்கிட்ட. கோர்ட்டார் கிட்ட உண்மையே சொல்லிட்டார் சீனியர் கவுன்சில், சீனியர் மோஸ்ட். அவரு கோர்ட்டார் கிட்ட உண்மையை சொல்லிட்டார். 3000 நாள் டிலே பண்ணி நான் பெட்டிஷன் போடுறேன்னு சொன்னா உண்மையிலே என் கட்சிக்காரர் வந்து அலட்சியமா தான் இருந்துட்டாருங்க. இதுதாங்க உண்மை. இருந்தாலும் இப்போ வந்து சீரியஸ் ஆகி போச்சு, வேற வழி இல்லைங்க. கோர்ட்டார் கிட்ட வந்து நான் நின்னுட்டேன், கோர்ட்டார் கிட்ட நான் உண்மையை சொல்லிட்டேன். இனி கோர்ட்டார் தான் இதுக்கு முடிவு எடுக்கணும் அப்படின்ட்டு ஐ லெஃப்ட் திஸ் மேட்டர் டு திஸ் ஹானரபிள் கோர்ட் அப்படின்னு சொல்லிட்டார். அந்த சீனியர் மோஸ்ட் கவுன்சில் அவர் உண்மையை பேசின ஒரே காரணத்தினால அந்த மனு வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இது ஏன் சொல்ல வரேன்னா, நீங்க தப்பே பண்ணிட்டாலும் ஒன்றும் கவலைப்படாதீங்க. கோர்ட்டார் கிட்ட ஐயா நான் தப்பு தான் ஐயா பண்ணிட்டேன், ஐயா இதுல மிஸ்டேக் நடந்துச்சுங்க ஐயா, இதாங்க ஐயா உண்மை. அவருக்கு வந்து எந்த ஒரு இது அந்த மனு வந்து நம்பர் ஆகலனா அவரால் தாங்கவே முடியாது, ஈடு செய்ய முடியாத இழப்பு ஏற்படுத்தீங்க. நம்ம நார்மலா பெட்டிஷன்ல எழுதுறப்ப என்னன்னு எழுதுவோம்? If this petition is not allowed by this honorable court, it would be caused irreparable loss and hardship to this petitioner. இந்த வார்த்தை தான் நம்ம இங்கிலீஷ்ல எழுதுவோம். இந்த மனு இந்த நீதிமன்றத்தால் அங்கீகரிக்கப்படவில்லை, ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்று சொன்னால் இதனால் இந்த மனுதாரருக்கு ஈடு செய்ய முடியாத இழப்பும் பெருத்த கஷ்டமும் நஷ்டமும் ஏற்படும். இந்த வார்த்தை நம்ம மென்ஷன் பண்ணும். ஆனா அந்த வழக்குல சீனியர் கவுன்சில் உண்மையை பேசுறதுக்காகவே ஜட்ஜி அப்ரிஷியேட் பண்ணி, ஏன்னா இதுல வந்து ஒரு பெரிய விஷயம் இருக்கு. இஃப் எனிஒன் knocked at the door of justice, door of court, he must have come with clean hands. இந்த வார்த்தை தான் யோசிப்பாங்க. நீதிமன்றத்துடைய கதவை யார் தட்டுகிறாரோ அந்த நபர்
கரைபடியாத கரத்தோட இருக்கணும், சுத்தமான கரத்தோட இருக்கணும், உண்மையை பேசணும். கோர்ட்டார்கிட்ட நீங்க உண்மையை பேசுங்க சார். ஹைகோர்ட் ஜட்ஜா இருந்தாலும் சரி, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா இருந்தாலும் சரி, நம்ம டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ஜட்ஜா இருந்தாலும் சரி, இல்ல நம்ம ட்ரையல் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டா இருந்தாலும் சரி, அல்லது முன்சிப் ஜட்ஜா இருந்தாலும் சரி, நீங்க உண்மையை சொல்லி பாருங்க. கோர்ட் வந்து உங்களை வந்து அங்கீகரிப்பாங்க, உங்களை ஏற்றுக்குவாங்க. பரவாயில்ல, இவன் தப்பு பண்ணாலும் உண்மையை சொல்லிட்டான், மனசார திருந்திட்டான், மனசார ஒத்துக்கினான் குற்றத்தை, இவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பேன்னு சொல்லி பெரிய மனதோட செய்யறாங்க சார். இதெல்லாம் நாங்க பிராக்டிஸ்ல அனுபவிச்சிருக்கோம். அதனால சொல்றேன், முடிந்த வரை கோர்ட்டார்கிட்ட பொய்யை பேசவே கூடாது, பொய்யும் சொல்லக்கூடாது, பொய்யா ஒரு பெஷனும் போடக்கூடாது. சில நேரத்தில் கோர்ட்டை வந்து நம்ம டெம்ப்டேட் பண்ணக்கூடாது, கோவப்படுத்தக்கூடாது, டிராகன் ஆன் புர்சூட் பண்ணவே கூடாது. எந்த பெஷன் போட்டாலும் உண்மையா பெஷன் போடுங்க சார். கோர்ட்டார்கிட்ட ஓப்பன் கோர்ட்ல உண்மையா பேசுங்க, கண்டிப்பா உங்க மனுவெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படும். அதுக்கு நான் அஷூரன்ஸ் சார். நிறைய நாங்க வந்து இதுல இதுல பிராக்டிஸ் அனுபவத்துல சொல்றேன். நான் கோர்ட் ஏமாத்துன்னு நினைக்கூடாது சார். ஓகே. செந்தில்குமார் 2016 வால்யூம் 1 TNLR பேஜ் நம்பர் 407 வித்தின் பிரைட்ல மெட்ராஸ். அதே போல சுபைதா, டாக்டர் சுபைதா பேகம் 2016 வால்யூம் 2 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் பேஜ் நம்பர் 394. நாங்க நடிகர் நெப்போலியன் அவருக்கு அவருடைய மகனுக்கு அமெரிக்காவில் ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய அந்த பர்டிகுலர்ஸ் கொடுத்தோம். அதை பார்த்தோன்னே அங்கீகரிச்சாங்க கோர்ட்டார். நீங்க இந்த 2 ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கு கை கொடுக்கும் சார். பெரிய பெரிய நபர் வந்து கோர்ட்டுக்கு வந்து என்னால வாரண்ட் ரீகால் பண்ண முடியாது, இருந்தாலும் என் பேர்ல வாரண்ட் இருக்கு, போலீஸ் வந்து என்ன அரெஸ்ட் பண்றேன்னு சொல்றாங்க, இந்த வழக்குல இருந்து என்னை எப்படியாவது காப்பாத்தி விடுங்க சார் அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட யாராவது வந்தாங்கன்னா, எஸ் ஐ கேன் டூ இட் அப்படின்னு நீங்க சொல்லணும். நான் உங்களை காப்பாத்துறேன் வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க எங்க இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க வேலை பாருங்க, இல்ல ஹாஸ்பிட்டல்ல முடியாம இருக்கீங்களா, நீங்க ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருங்க, கோர்ட்ல வாரண்ட் நான் ரீகால் பண்றேன்னு சொல்லிட்டு இந்த 2 ஜட்ஜ்மெண்ட்ல ஏதாவது ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து நாம அவரை காப்பாற்ற வேண்டும். ரைட். we are moving on under section 72. under section 72 பொறுத்தவரை power to direct security to be taken. பிடி கட்டளைகள் யாருக்கு குறிப்பனுப்பப்பட வேண்டும்? warrants to whom directed. ஒரு ஆளை பிடிச்சிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு சாதாரணமா ஒரு காவல் அலுவலருக்கு அனுப்புவாங்க. கோர்ட் சொல்றாங்க இந்த விஷயத்துல நார்மலா ஒரு போலீஸ் ஆபீசருக்கு தான் என்ன பண்ண அந்த வாரண்ட் அனுப்பணும். வாரண்ட் அனுப்புறாங்க, இருந்தாலும் ரொம்ப எமர்ஜென்டான சிச்சுவேஷன். அப்ப அது போன்ற நேரத்தில் இந்த கேஸ் வந்து வேற யார்கிட்டயாவது ஒப்படைப்பாங்க கோர்ட். நீங்க உங்க வாரண்ட் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன், நீங்க போயிட்டு அவனை சீக்கிரமா இந்த வாரண்ட்ல வந்து யாருக்கு எதிர்ப்பு அந்த வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த நபரை உடனடியாக பிடித்து கைது செய்து கொண்டு வாருங்கள் என்று சொல்லி நீதிமன்றம் ஒரு அவசர சூழ்நிலை இருக்கும் பட்சத்தில் வேறு யாரிடம் வேண்டுமானாலும் அந்த வாரண்ட் என்ன பண்ணலாம், ஹேண்ட் ஓவர் பண்ணலாம். இப்ப உடனடியா அந்த நபர் என்ன பண்ணும், சீக்கிரமா போயிட்டு அந்த வாரண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க, நிறைவேற்றி கொடுங்க, அந்த ஆளை கொண்டு வாங்க. அது போல வாரண்ட் கொடுக்குறாங்கன்னு சொன்னா சில நேரங்களில் நிறைய பேர் கொடுக்கலாம், ஒரு 2-3 பேர் கூட கொடுக்கலாம். அந்த 2-3 நபர்களுக்கு ஒரே நேரத்தில் வாரண்ட் இஷ்யூ பண்றாங்க. இதான் சார் வாரண்ட், கையில பிடிங்க, இந்த வாரண்ட்ல யாரை சொல்லிருக்கோம் அவன் போயிட்டு அரெஸ்ட் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு ஒரு 2-3 அதிகாரிக்கு கொடுக்குறாங்க. அந்த 2-3 அதிகாரிகள் அவர்களில் யாராவது ஒருவராவது நீதிமன்றத்தில் ஆஜராகி நாங்க வாரண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம், வாரண்ட் வந்து என்ன நடந்தது, அந்த 2-3 பேர்ல யாராவது ஒரு நபராவது எக்ஸிக்யூட் பண்ணலாம், செயல்படுத்தலாம், நிறைவேற்றலாம், நடைமுறைப்படுத்தலாம். இதுதான் அண்டர் செக்ஷன் 72. அண்டர் செக்ஷன் 73 வாரண்ட் மே பி டைரக்டட் டு எனி பர்சன். யாருக்கு வேணாலும் டைரக்ட் பண்ணலாம் சார் வாரண்ட். ஒரு குற்றவாளி இருக்கிறாரு, அக்யூஸ் இருக்காரு, அந்த அக்யூஸ் வந்து பிணையில விட முடியாத ஒரு குற்றம், நான் பெயிலபிள் அஃபென்ஸ், காக்னிசபிள். அப்ப அவரை கைது செய்வதை அவர் என்ன பண்றாரு, தன்னைத்தானே மறைத்துக் கொள்கிறார், கன்சீலிங் ஹிம்செல்ஃப். ரொம்ப தந்திரமா ட்ரிக்கா அவர் என்ன பண்றாரு, எப்போ கோர்ட் ஆபீஸ்ல வந்தாலும் மறைச்சிடுவார். வீட்டுல இருக்கிற யார்ட்டையா சொல்லி அவர் இல்லைங்க வெளியூர் போயிருக்காருங்க, எங்கன்னு தெரியலைங்க, காணாம போயிட்டாருங்க, நாங்களே ட்ரை பண்றோம், கண்டுபிடிக்க முடியலைங்க, போன் எடுக்க மாட்டாருங்க, இப்படி எல்லாம் வீட்டுல உள்ளவங்க கிட்ட சொல்லி வச்சிருப்பார், ஊர்ல உள்ளவங்க கிட்ட, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அப்படி எல்லாம் சொல்லி வச்சிருப்பார், அல்லது உண்மையிலே மறைஞ்சுன்னு இருப்பார், வேற இடத்துல இருப்பார். இதெல்லாம் தந்திரமா பண்ணுவாங்க சில அக்யூஸ். இது போன்ற சூழ்நிலையில அப்ப அந்த வாரண்ட் கைது செய்யப்படுவதிலிருந்து தன்னைத்தானே தவிர்த்து வருகிற அந்த நபருக்கு எதிராக அவரை கைது செய்வதற்காக ஒரு சிஜேஎம்ஓ, சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட், ஒரு மாவட்டத்துக்குள்ளாக இருக்கும் பட்சத்தில் அவரை சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் என்று சொல்வார்கள். அண்டர் செக்ஷன் 15 சிஆர்பிசின் படி
செக்ஷன் 11 யாருக்கு கீழ்பட்டு இருக்கணும்? 15க்கு 15க்கு. செக்ஷன் 11 யார்? ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட். செக்ஷன் 15 யார்? சிஜேஎம். சிஜேஎம்க்கு கீழ்பட்டு இருக்கணும். அதே போலவே அண்டர் செக்ஷன் 16 யாருங்க? மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட். அண்டர் செக்ஷன் 16 குற்றவியல் நடைமுறை சட்டம் பிரிவு 16. இப்ப மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் யாருக்கு கீழ்பட்டு நடக்க வேண்டும்? யாரிடம் கீழ்பட்டு இருக்க வேண்டும்? சபார்டினேஷன் யாருக்கு? சீஃப் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட். செக்ஷன் 11 15 கீழ்பட்டு நடக்க வேண்டும். 11 ஜேஎம், 15 சிஜேஎம். செக்ஷன் 11 15க்கு கீழ்பட்டு நடக்க வேண்டும். செக்ஷன் 16 19க்கு கீழ்பட்டு நடக்க வேண்டும். 19 யாருங்க? சீஃப் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட். இது நாம ஏற்கனவே படிச்சிருக்கோம். செக்ஷன் 9 யாரு? கோர்ட் ஆஃப் செஷன். செக்ஷன் 10 யாருங்க? அடிஷனல் செஷன் ஜட்ஜி, அப்படி இல்லைன்னா அசிஸ்டன்ட் செஷன் ஜட்ஜி. இப்படி இந்த செக்ஷன் வாரி எந்த கோர்ட்டு போயிட்டு வரேன்? செஷன்ஸ் கோர்ட்டுன்னு சொல்லாதீங்க. செக்ஷன் 9 கோர்ட்டு போயிட்டு வரேன். எந்த கோர்ட்டு போயிட்டு வரீங்க? செக்ஷன் 10 கோர்ட்டு போயிட்டு வரேன். செக்ஷன் 10ல வந்து யார் யார் வருவாங்க? அடிஷனல் செஷன் ஜட்ஜும் வராங்க, அசிஸ்டன்ட் செஷன் ஜட்ஜும் வராங்க. எந்த கோர்ட்டு போயிட்டு வரேன்? செக்ஷன் 11 கோர்ட்டு போயிட்டு வரீங்க. ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட், ஜேஎம் கோர்ட்டு போயிட்டு வராங்க. நீங்க எந்த கோர்ட்டு போயிட்டு வரீங்க? செக்ஷன் 15 கோர்ட்டு போயிட்டு வரீங்க. சிஜேஎம் கோர்ட்டு போயிட்டு வராங்க. நீங்க எந்த கோர்ட்டு போயிட்டு வரீங்க? செக்ஷன் 16 அந்த கோர்ட்டு போயிட்டு வரீங்க. அது என்னதுங்க? மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட். செக்ஷன் 19 கோர்ட்டு போயிட்டு வரீங்க. சீஃப் மெட்ரோபாலிட்டன் கோர்ட் போயிட்டு வராங்க. இந்த மாதிரி செக்ஷன் வாரியா பேசுனீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு, இன்ட்ரெஸ்டா இருக்கும் சார். ஓகே. அண்டர் செக்ஷன் 73. இந்த 73 என்ன சொல்றாங்க? வாரண்ட் மே பி டைரக்டட் டு எனி பர்சன். யாருக்கு வேணாலும் இந்த வாரண்ட்டை அனுப்பலாம். அப்ப சிஜேஎம்மோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட்டோ என்ன செய்வாங்கன்னா, அவருடைய வட்டார அதிகார வரம்புக்குள் யாராவது இருந்தால், எந்த நபராக இருந்தாலும் அவருக்கு எதிராக வாரண்ட்டை டைரக்ட் பண்ண முடியும். அது மட்டுமல்ல, அந்த வாரண்ட்டை பெற்றுக்கொண்டதற்கு எழுத்து மூலமாக ஒப்புதல் அளிக்க வேண்டும். வாரண்ட்டை வாங்குறாங்க, கோர்ட்ல இருந்து வாங்குறாரு போலீஸ் ஆபீசர், கையெழுத்து போட்டு தான் வாங்கணும். அவருடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய நிலம் அல்லது வேறு எந்த சொத்தாக இருந்தாலும் சரி, அல்லது வேற யாராவது கைது செய்வதாக இருந்தாலும் சரி, இது போன்ற சூழ்நிலையில் அந்த கட்டளையின் பேரில் அவரை கைது செய்யலாம். ஒருத்தர் வந்து கைது பண்றாங்க, அவருடைய சொத்து கூட இருக்கும், அந்த சொத்து நாம உள்ள போலாம், உள்ளே என்ன இன்கிராஸ் பண்ணலாம், எக்ஸ்கிராஸ் பண்ணலாம். நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். அண்டர் செக்ஷன் 41 அதை பற்றி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. 46 அதை பற்றி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இவற்றை நாம் தெளிவாக பார்த்து கொள்ள வேண்டும். யார் மேல பிடிக்கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த பிடிக்கட்டளையுடன் மிகவும் அருகில் உள்ள காவல் அலுவலரிடம் ஒப்படைக்க வேண்டும். சில பேர் வந்து கைது பண்ணாங்கன்னா, வேற ஜூரிஸ்டிக்ஷன்ல இருக்காங்கன்னா, அந்த ஜூரிஸ்டிக்ஷன்ல உள்ள ஒரு நபரை கைது பண்றப்ப அவங்க கிட்ட அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு இன்டிமேட் பண்ணி ஆகணும். இதுதான் அண்டர் செக்ஷன் 73ல சொல்றாங்க. இதுல சில கேஸ் லாஸ் எல்லாம் இருக்கு. அண்டர் செக்ஷன் 73க்கு சில கேஸ் லாஸ் இதுல என்ன சொல்றாங்கன்னா, பெயிலபிள் அண்ட் நான் பெயிலபிள் அஃபென்சஸ் இருக்கு. அப்ப இஷ்யூன்ஸ் ஆஃப் நான் பெயிலபிள் வாரண்ட்னா இஸ் லெஃப்ட் டு தி டிஸ்கிரிஷன் ஆஃப் கோர்ட். நீதிமன்றத்தினுடைய அதிகாரத்தை பொறுத்தது, நீதிமன்றத்துடைய தன் விருப்புரிமை அதிகாரத்தை பொறுத்தது. இந்த பெயிலபிளோ நான் பெயிலபிள் அஃபென்ஸோ இருக்கும் பட்சத்துல நார்மலா பாருங்க சார், நீங்க என்ஐ ஆக்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா எடுத்த உடனே நான் பெயிலபிள் வாரண்ட் இஷ்யூ பண்ண மாட்டாங்க, பெயிலபிள் வாரண்ட் தான் இஷ்யூ பண்ணுவாங்க. அதன் பிறகுதான் என்ன பண்ணா, அந்த பெயிலபிள் வாரண்ட் இஷ்யூ பண்ணப்பட்ட பிறகு வாரண்ட் பெற்றுக்கிறாரு, ஒரு விஷயம் தெரியுது, அதன் பிறகு அவர் ஆஜராகலன்னு சொன்னாதான் அந்த பெயிலபிள் வாரண்ட் கேன் பி கன்வெர்டட் இன்டு நான் பெயிலபிள் வாரண்ட். இது ஜெனரலான விஷயம். அதை போலவே டெஸ்ட்ரைன்ட் வாரண்ட், டெஸ்ட்ரஸ் வாரண்ட், இந்த வாரண்ட் இருக்கு. ப்ரொவின்சியல் ஸ்மால் காசஸ் கோர்ஸ் ஆக்ட் இருக்கு, பிரசிடென்சி ஸ்மால் காசஸ் கோர்ஸ் ஆக்ட். அந்த ஆக்ட்ல சொல்றாங்க அண்டர் செக்ஷன் 53 அண்ட் 54 அதுல சொல்றாங்க, அந்த பிரசிடென்சி ஸ்மால் காசஸ் கோர்ஸ் ஆக்ட்ல அண்டர் செக்ஷன் 53, 54ல சொல்றாங்க டிஸ்ட்ரஸ் வாரண்ட்னா என்ன, டெஸ்ட்ரைன்ட் வாரண்ட்னா என்ன. ஆகவே பெயிலபிள் வாரண்ட் இருக்கு, நான் பெயிலபிள் வாரண்ட் இருக்கு, டெஸ்ட்ரஸ் வாரண்ட் இருக்கு, டெஸ்ட்ரைன்ட் வாரண்ட் இருக்கு. மிக முக்கியமான ஒரு வாரண்ட் இருக்கு சார், அதுக்கு பேர் தான் பிளாக் வாரண்ட். அண்டர் செக்ஷன் 354ல சிஆர்பிசில சொல்றாங்க,
he be hanged by neck till he is death. இந்த வார்த்தை தான் பயன்படுத்தியிருக்காங்க. he be hanged by neck till he is dead. அவர் இறக்கும் வரை தூக்கில் தொங்கவிடப்பட வேண்டும். தூக்கு தண்டனை கைதிக்கு தூக்குல போடுறாங்கன்னு சொன்னா என்ன அர்த்தம்னா அவர் இறக்கும் வரை தூக்கில் தொங்கவிடப்பட வேண்டும். he be hanged by neck till he is dead under section 354 CRPC படி. அப்ப 354 எப்போ வரும்? ஒருத்தர் ஒரு மர்டர் பண்ணிட்டாரு, பச்சான் சிங் வழக்குல சொல்லியிருக்காங்க, அரிதிலும் அரிதான வழக்குல தான் நீங்க கேபிட்டல் பனிஷ்மெண்ட் கொடுங்க. கேபிட்டல் பனிஷ்மெண்ட் என்றாலும் தூக்கு தண்டனை என்றாலும் ஒண்ணுதான். டெத் சென்டென்ஸ்னாலும் கேபிட்டல் பனிஷ்மெண்ட் என்று சொன்னாலும் ஒண்ணுதான். அரிதிலும் அரிதான வழக்கு. In rarest of rare cases, the capital punishment can be paused. இப்படி கேபிட்டல் பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாரு செஷன்ஸ் கோர்ட். அதை எதிர்த்து ஹைகோர்ட் போறாரு, ஹைகோர்ட்லயும் கன்ஃபார்ம் பண்றாங்க. அதை எதிர்த்து என்ன பண்றாரு, எஸ்எல்பி போறாரு, 136 இல்ல எஸ்எல்பி இல்லாமலே போறாருன்னு வச்சுங்க. அது சுப்ரீம் கோர்ட் பவர் இருக்கு. அங்கேயும் போறாரு, அங்கேயும் கேஸ் தோத்து போச்சு. ரிவிஷன் போறாரு, ரிவிஷனும் தோத்து போச்சு. கடைசியா 72 under article 72 of Constitution of India 1915 படி கிரேஸ் பெட்டிஷன் போடுறாரு. ஐ மீன் மெர்சி பெட்டிஷன், கருணை மனு. கருணை மனு குடியரசுத் தலைவர் போடுறாரு. குடியரசுத் தலைவர் கருணை மனுவை வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாரு. கருணை மனுவை பொறுத்தவரை 2 வருஷத்துக்குள்ள குடியரசுத் தலைவர் அதை பெருஸ் பண்ணி உத்தரவு போட்டணும். 2 வருஷத்துக்கு பிறகு அவர் உத்தரவு போட்டானா உத்தரவு செல்லாது. அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம், தூக்கு தண்டனை ஆயுள் தண்டனை மாத்தலாம், அல்லது மாநில அரசாங்கம் நினைச்சா கோர்ட் நினைச்சா என்ன பண்ண விடுதலை பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜ் கருணை மனு எல்லாம் போடுறாரு. எல்லாம் போட்டு டிஸ்மிஸ் ஆகி போச்சு. உடனே டேட் ஃபிக்ஸ் பண்றாங்க. டேட் ஃபிக்ஸ் பண்ணி இவர் தூக்குல போடணுங்கன்னு சொல்றாங்க. எந்த தேதி, எந்த மாசம், எந்த வருஷம், எத்தனை மணிக்கு, எந்த நேரத்தில், அதிகாலையில் இத்தனை மணிக்கு, இந்த தேதி, இந்த வருஷம், இந்த மாசத்தில் அவரை தூக்கில் தொங்கவிடப்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு உத்தரவு வரும் பாருங்க சார். அந்த உத்தரவு தான் சார் பிளாக் வாரண்ட். ஏனென்று சொன்னால் வாரண்ட்ல எத்தனை வகை வாரண்ட் கேள்வி கேட்பாங்க. இன்டர்வியூல கேள்வி கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த மீனிங் ஃபார் பிளாக் வாரண்ட்? ஒரு தூக்கு தண்டனை கைதி தூக்கு தண்டனை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறாங்க பாருங்க, அதாங்க பிளாக் வாரண்ட். கருப்பு உத்தரவு தான், கருப்பானை. பிளாக் என்று சொன்னாலே ஒரு துக்கமான நிகழ்ச்சி என்று அர்த்தம். மஞ்சள் என்று சொன்னால் ஒரு மங்களகரமான விஷயம். வெள்ளை என்று சொன்னால் சமாதானம். சிகப்பு என்று சொன்னால் போராட்டம். நீலம் என்று சொன்னால் உண்மை. அன்னை தெரசா அவர்களுடைய புடவையில் இருக்கக்கூடிய பார்டர் கலர் நீலம். நீலம் என்று சொன்னால் நீல கலர் பார்டர் தான் அந்த அம்மா. எங்கேயே பிறந்து இந்தியாவுக்கு வந்து சேவை செய்து, அதுவும் குறிப்பா தொழு நோயாளிகளுக்கு சேவை செய்து மிகப்பெரிய விருதுகள்லாம் வாங்கி அலங்கரிச்சுட்டு இறந்து போனாங்க. அந்த அம்மானுடைய புடவையினுடைய பார்டர்ல இருக்கின்றது நீல கலர். நீலம் என்று சொன்னால் உண்மை என்று அர்த்தம். இந்த வாரண்டினுடைய டைப்பை நீங்க தெரிஞ்சுக்கணும். இதுல ஒரு 2-3 கேஸ் லாஸ் இருக்கு சார். அந்த கேஸ் லாஸ் வந்து நோட் இட் டவுன். ஒருத்தர் வந்து நீதிமன்றத்தில் வந்து அப்பீர் ஆகல, தோன்றவில்லை வழக்கு விசாரணை போது. அப்ப நீதிமன்றம் என்ன பண்றாங்க, ஒரு வாரண்ட் பிறப்பிக்கிறாங்க. வாட் இஸ் த மீனிங் ஃபார் வாரண்ட்? இது ஜெனரலான கொஸ்டின். வாரண்ட் மீன்ஸ் இட்ஸ் அன் ஆர்டர். இட் இஸ் அன் ஆர்டர். வாரண்ட் மீன்ஸ் இட்ஸ் அன் ஆர்டர். நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறாங்க. அந்த நேரத்துல இன்வெஸ்டிகேஷனுக்காக போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து அந்த நபர் அப்பீர் ஆகணும். அது போன்ற உத்தரவு பிறப்பிக்க முடியுமா? ஒரு நபர் ஒருத்தர் நீதிமன்றத்துல தோன்றுவதற்காக நீதிமன்றம் கட்டளை பிறப்பிக்கலாம். அல்லது அதே நேரத்தில் புலன் விசாரணைக்காக காவல் நிலையத்தை வந்து நீங்க வந்து ஆஜராகணும்னு சொல்லிட்டு ஒரு கோர்ட் வந்து கட்டளை இட முடியுமா, உத்தரவு போட முடியுமான்னு ஒரு கேள்வி. அவர் கோர்ட்ல தான் வந்து ஆஜராகணும். அதை விட்டுட்டு நீங்க புலன் விசாரணைக்காக நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல ஆஜராகணும்னு சொல்லி ஒரு வாரண்ட் போட முடியுமான்னா போட முடியாது. இதை சொன்ன வழக்கு AIR 1997 சுப்ரீம் கோர்ட், பேஜ் நம்பர் 2494. AIR 1997 சுப்ரீம் கோர்ட், பேஜ் நம்பர் 2494. ஒருத்தர் கோர்ட்ல வந்து ஆஜராகல. இப்ப கோர்ட் என்ன பண்றாங்க, புலன் விசாரணைக்காக நீங்க வந்து காவல் நிலையத்துல ஆஜராகணும்னு சொல்லி ஒரு வாரண்ட் போடுறாங்க. அந்த வாரண்ட் செல்லுமானா செல்லாது.
ஏஐஆர் 1997 சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் 2494. அடுத்த கேஸ் லாஸ், ஒரு சிஜேஎம் இருக்காரு, இல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட் இருக்காரு. தமிழ்நாட்டை பொறுத்தவரை அனைவரும் மேஜிஸ்ட்ரேட் தான். தேர்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட் என்பது பிரிட்டிஷ்காரர் காலத்திலேயே ஒழிக்கப்பட்டு விட்டது, அபாலிஷ்டு, ரிப்பீல்டு. செகண்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட், ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட் என்பது இப்பொழுது கிடையாது, அனைவரும் மேஜிஸ்ட்ரேட் தான். சரி, ரைட். ஒருத்தருக்கு வந்து அதிகாரத்துக்கு உட்பட்ட ஒரு பகுதியில் வந்து ஒரு நபர் வந்து ஜாமீன்ல வர முடியாத ஒரு குற்றத்தை பண்ணிட்டார், அதாவது நான் பெயிலபிள் அஃபென்ஸ் பண்ணிட்டார். அப்ப சிஜேஎம்மோ அல்லது ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட்டோ ஒரு வாரண்ட் இஷ்யூ பண்றதுக்கு அண்டர் செக்ஷன் 73 படி அவருக்கு அதிகாரம் இருக்கிறதா ஒரு கேள்வி கேட்கிறாங்க. ஒரு நபர் வந்து நான் பெயிலபிள் அஃபென்ஸ் பண்ணிட்டாரு அவருடைய எல்லைக்குள்ள. அப்போ ஒரு சிஜேஎம்மோ அல்லது ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டோ அந்த நபருக்கு எதிராக வந்து ஒரு வாரண்ட் இஷ்யூ பண்றாங்க, பிடிக்கட்டளை இஷ்யூ பண்றாங்க. அண்டர் செக்ஷன் 73 படி அது செல்லுமா? இதுதான் கேள்வி. இதற்கு பதில் 2005 எம்எல்ஜே கிரிமினல் பேஜ் நம்பர் 883. ஒருத்தருடைய அதிகாரத்துக்கு உட்பட்ட பகுதியில் ஒரு நபர் வந்து ஜாமீன்ல விட முடியாத ஒரு குற்றத்தை பண்ணிட்டார். அப்ப சிஜேஎம்மோ இல்ல ஒரு மேஜிஸ்ட்ரேட்டோ அந்த நபருக்கு எதிராக அண்டர் செக்ஷன் 73 சிஆர்பிசின் படி ஒரு வாரண்டை இஷ்யூ பண்ண முடியுமான்னு பார்த்தா கண்டிப்பாக இஷ்யூ பண்ணலாம். இதை சொன்ன வழக்கு தான் 2005 எம்எல்ஜே கிரிமினல் பேஜ் நம்பர் 883 அண்டர் செக்ஷன் 74. இந்த 74ல நிறைய விஷயங்கள் இருக்கு சார். இதுல ஒரு கேஸ் லாஸ் இருக்கு, ரொம்ப முக்கியமான கேஸ் லாஸ். ஏஐஆர் 1956, ஏஐஆர் 1956, ஏஎல்எல் பேஜ் நம்பர் 449. ஏஐஆர் 1956, ஏஎல்எல் பேஜ் நம்பர் 449. இந்த கேஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, இந்த கேமிங் ஆக்ட் இருக்கு பாருங்க, மைனர் ஆக்ட்ல அதுவும் ஒரு ஆக்ட். கேமிங் ஆக்ட் சூதாடும் சட்டம், சூதாட்ட தடை சட்டம், தமிழ்நாடு ப்ராகிபிஷன் ஆஃப் கேமிங் ஆக்ட். அந்த கேமிங் ஆக்ட்ல அண்டர் செக்ஷன் 5ல கேஸ் போடுறாங்க. அப்படி 5ல கேஸ் போட்டா வாரண்ட் பிறப்பிக்க முடியுமா? இது ஒரு கேள்வி. ஏன்னா பொது இடங்கள்ல வந்து சூதாடும் சட்டம் பிரிவு 5 கீழ் பிறப்பிக்கப்பட்ட பிடிக்கட்டளைக்கு அண்டர் செக்ஷன் 74 பொருந்துமா அப்படின்னு பாக்குறாங்க. 74 பொருந்தாது. நீங்க தமிழ்நாடு ப்ராகிபிஷன் ஆஃப் கேமிங் ஆக்ட் இருக்கு, அந்த ஆக்ட்ல அண்டர் செக்ஷன் 5ல கேஸ் போடுறாங்க, பொது இடத்துல சூதாடுறாங்கன்னு சொல்லி. அதுக்கு ஒரு வாரண்ட் இஷ்யூ பண்றாங்க, அது செல்லுமா? ஏஐஆர் 1956 ஏஎல்எல் பேஜ் நம்பர் 449 படி அது செல்லாது, இந்த வழக்கின் படி செல்லாது. ஏஐஆர் 1956 ஏஎல்எல் பேஜ் நம்பர் 449 படி செல்லாது. ரைட். இந்த 74 எதை பற்றி பேசுகிறது? வாரண்ட் டைரக்டட் டு போலீஸ் ஆபீசர், பிடிக்கட்டளை ஒரு காவல் அலுவலருக்கு குறிப்பிட்டு அனுப்புதல். ஒரு ஆளை போயிட்டு பிடிச்சிட்டு வாங்க, ஒரு போலீஸ் ஆபீசர் இருக்காரு, அவர்கிட்ட வந்து ஒரு வாரண்ட்டை கொடுக்குறாங்க, அதுல வந்து என்டாஸ்மெண்ட் போடுறாங்க, அது மாதிரி குறிப்பாக எந்த காவல் அலுவலரோ அவருடைய பெயரை வந்து எழுதுறாங்க, நீங்க தான் போயிட்டு இந்த வாரண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணணும்னு சொல்றாங்க. அந்த மாதிரி எக்ஸிக்யூட் பண்றப்ப தமிழ்நாடு கேமிங் ஆக்ட் அண்டர் செக்ஷன் 5 படி ஒருத்தருக்கு எதிர்ப்பா ஒரு நபருக்கு எதிராக நீங்க வாரண்ட்டை இஷ்யூ பண்ண முடியுமானா இஷ்யூ பண்ண முடியாது. ஏஐஆர் 1956 ஏஎல்எல் பேஜ் நம்பர் 449 அண்டர் செக்ஷன் 75 நோட்டிபிகேஷன் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் ஆஃப் வாரண்ட். ஒரு வாரண்டினுடைய சப்ஸ்டன்ஸ் என்ன, எசன்ஸ் என்ன? எசன்ஸ் ஆஃப் வாரண்ட் இஸ் வாட்? சப்ஸ்டன்ஸ் ஆஃப் வாரண்ட் இஸ் வாட்? அண்டர் செக்ஷன் 75 ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் 1973ல சொல்றாங்க. குற்றவியல் நடைமுறை சட்டம் பிரிவு 75 படி ஒரு வாரண்ட் இருக்குன்னு சொன்னா அந்த வாரண்ட்ல என்னென்ன விஷயங்கள் குறிப்பிடப்பட்டு இருக்க வேண்டும்? ஒரு பிடிக்கட்டளை நிறைவேற்றுகின்ற காவல் அலுவலரோ அல்லது வேறு நபரோ அதனுடைய சாராம்சத்தை கைது செய்யப்பட வேண்டியவருக்கு அறிவித்தல் வேண்டும். இதை படிக்கின்ற பொழுது உங்களுக்கு அண்டர் செக்ஷன் 41 அதுல கேபிட்டல் பி
DK பாசு வழக்கில் சொல்றாங்க பாருங்க 11 கைட்லைன்ஸ். திலீப் குமார் பாசு வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் வழக்கில் சொல்லப்பட்டிருக்கிற 11 கைட்லைன்ஸ். ஒருத்தர் கைது பண்றாங்கன்னு சொன்னா கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட் வந்து டு பி எக்ஸ்பிளைன் டு தி அக்யூஸ்ட் பை தி போலீஸ் ஆபீசர் ஆர் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி. ஒரு புலன் விசாரணை அதிகாரியோ அல்லது காவல்துறை அதிகாரியோ ஒரு நபரை கைது செய்கின்ற பொழுது எதற்காக கைது செய்கிறோம் என்ற காரணத்தை அந்த கைது செய்யப்பட்ட நபருக்கு எடுத்து விளக்க வேண்டும், எடுத்து கூற வேண்டும். அண்டர் செக்ஷன் 41B சொல்லப்பட்ட விஷயம் அதே விஷயங்கள் தான் 50 சொல்லப்பட்டிருக்கும். அது பிறகு பார்க்கலாம். எனவே அண்டர் செக்ஷன் 75 படி யாரை கைது செய்கிறார்களோ அந்த நபருக்கு இந்த வாரண்ட்டை பற்றி சொல்ல வேண்டும், அறிவித்தல் வேண்டும். அது மட்டும் இல்ல, இந்த வாரண்ட்டை அவர்கிட்ட காட்டணும். இதை பாருங்க, கோர்ட் வந்து வாரண்ட் இஷ்யூ பண்ணிருக்கு, இதை பேஸ் பண்ணி தான் உங்களை கைது பண்றோம். எதுக்காங்க வாரண்ட்? நீங்க இந்த கேஸ் எல்லாம் வராம போயிட்டீங்க, அதனால உங்களுக்கு வாரண்ட். இந்த கேஸுக்கு நீங்க தான் சூரிட்டி போட்டிருக்கீங்க, அக்யூஸ்ட் வரல, அதனால உங்களுக்கு வாரண்ட் போட்டாங்க. உங்களுக்கும் சம்மன் அனுப்பணும் சாட்சிக்கு. நீங்க சம்மனை வாங்கின கோர்ட்டுக்கு வரல, அதனால கோர்ட் வந்து உங்களுக்கும் வாரண்ட் போட்டிருக்காங்க. நீங்க சாட்சியா இருந்தாலும் சரி, சூரிட்டி கொடுத்துருக்கீங்க, நீங்க பெயில் பாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்துருக்கீங்க அந்த அக்யூஸ்டுக்காக, அதனால உங்களுக்கு எதிர்ப்பாக வாரண்ட் இஷ்யூ பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு அந்த வாரண்ட்டையும் காட்டணும். வாரண்டினுடைய சாராம்சம், எதற்காக வாரண்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் காட்ட வேண்டும். அண்டர் செக்ஷன் 76 இந்த 76 பார்த்தீங்கன்னா 57 என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதே விஷயம் தான் சார். 24 ஹவர்ஸ்ல கைது பண்ணிட்டாங்கன்னா 24 மணி நேரத்துக்குள்ளாக என்ன பண்ண கோர்ட்டு கொண்டு வந்து ஒப்படைச்சிடணும். இதுதான் அண்டர் செக்ஷன் 76. வாரண்ட் எடுத்துட்டு போற ஆள் இருக்காரு, வீட்டுல இருக்காரு, பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி கொண்டு வராங்க. இப்ப அரெஸ்ட் பண்ணி கொண்டு வராங்கன்னு சொன்னா அந்த நபர் என்ன பண்ண 24 மணி நேரத்துக்குள்ளாக அருகாமையில் இருக்கக்கூடிய நீதிமன்றத்தில் கொண்டு வந்து ஒப்படைக்க வேண்டும். அண்டர் செக்ஷன் 57 ஆஃப் தி சிஆர்பிஸ்ல அதுதான் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு தனியாக. அந்த 57 சொன்னதுதான் இங்க அப்படியே உல்டாவா சொல்றாங்க 76. அங்க 57, இங்க 76. அண்டர் செக்ஷன் 77 77 எந்த இடத்துல சார் பிடிக்கட்டளை நிறைவேற்றலாம்? ஒரு வாரண்ட் இந்தியாவில் எந்த இடத்துல வேணாலும் நிறைவேற்றலாம். ஒரு நபரை இந்தியாவில் எந்த இடத்துல வேணாலும் கைது செய்யலாம். அண்டர் செக்ஷன் 48 சொல்றாங்க அரெஸ்ட் சொல்றப்ப. அதே போல வாரண்ட் சொல்றாங்க 77 சொல்றாங்க. 48 சொல்றாங்க ஒரு ஆளை வந்து இந்தியாவுடைய எந்த மூலைக்கு வேணா துரத்தின் போயிட்டு கைது செய்யலாம், எந்த மூலையில இருந்தாலும் கைது பண்ணலாம்னு 48 சொல்றாங்க. 77 சொல்றாங்க அவர் இந்தியாவில் எந்த இடத்துல இருந்தாலும் பரவாயில்ல அவரை கைது பண்ணலாம். Where warrant may be executed under section 77. Under section 78 warrant forward for execution outside jurisdiction. ஒருத்தருக்கு எதிர்ப்பா வாரண்ட் பிறப்பிச்சிருக்காங்க, ஜூரிஸ்டிக்ஷன் வெளியில இருக்கிறாரு, அப்ப அந்த வாரண்ட்டை என்ன பண்ண முடியும்? ஒரு வாரண்ட்டை பிறப்பிக்கிற, ஒரு பிடிக்கட்டளை பிறப்பிக்கின்ற நீதிமன்றத்தினுடைய வட்டார அதிகார வரம்புக்குள் இல்லாத ஒரு நபர், அந்த ஜூரிஸ்டிக்ஷன் வெளியிலே இருக்கக்கூடிய ஒரு நபர், அவருக்கு எதிரான வாரண்ட் வந்து கோர்ட் பிறப்பிச்சிருக்காங்க. அப்ப அதை நிறைவேற்ற வேண்டி இருக்கும் போது அந்த நீதிமன்றம் தன்னுடைய அதிகார எல்லைக்குள் உள்ள ஒரு காவல் அலுவலருக்கு அந்த பிடிக்கட்டளை அனுப்புவார். அனுப்பி நீங்க எக்ஸிக்யூட் பண்ணணும்னு சொல்லணும். ஆனா அதுக்கு பதிலா நம்ம ஜூரிஸ்டிக்ஷனுக்குள்ள இருந்தாருன்னா கன்சர்ன் போலீஸுக்கு வாரண்ட் அனுப்பி நம்ம என்ன பண்ணலாம், அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லணும். நம்ம ஜூரிஸ்டிக்ஷனுக்குள்ளே இல்ல அவரு, அப்ப என்ன செய்ய முடியும்? எஸ்பிக்கு அனுப்பணும் சார், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு அனுப்பலாம், அப்படி இல்லைன்னா மாவட்ட எஸ்பிக்கு அனுப்பலாம். மாவட்ட நடுவருக்கோ அல்லது மாவட்ட எஸ்பிக்கோ அந்த வாரண்ட் அனுப்பணும். அல்லது கமிஷனர் இருப்பார், போலீஸ் கமிஷனர், அவருடைய வட்டார அதிகார எல்லைக்குள் அந்த நபர் இருக்கும் பட்சத்தில் அவருக்கு அந்த வாரண்ட் அனுப்பணும். அது பை போஸ்டா இருக்கலாம் அல்லது வேறு விதமா இருக்கலாம். அப்ப நிர்வாகத்துறை நடுவர் அல்லது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அல்லது போலீஸ் கமிஷனர் இவங்களுடைய பெயரை அதில் எழுத வேண்டும். வாரண்ட் யாருக்கு அனுப்புறோமோ அவர் பேரை எழுதணும். அப்ப டூ அட்ரஸ் போட்டு டு தி எஸ்பி ஆஃப் கன்சர்ன் டிஸ்ட்ரிக்ட், டூ அட்ரஸ் போட்டு தி போலீஸ் கமிஷனர், கன்சர்ன் போலீஸ் கமிஷனர், சென்னை போலீஸ் கமிஷனரா, மதுரை போலீஸ் கமிஷனரா, தஞ்சாவூர் போலீஸ் கமிஷனரா, கோயம்புத்தூர் போலீஸ் கமிஷனரா என்று சொல்லி அவருடைய பெயரை அதில் குறிப்பாக எழுத வேண்டும். அது மட்டுமல்ல, இதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்களோ அந்த விஷயங்கள் அண்டர் செக்ஷன் 78 சொல்றாங்க ஒரு நபர் வந்து அந்த கோர்ட்டுடைய ஜூரிஸ்டிக்ஷன் பகுதியில இல்லாம அவுட் சைட் த ஜூரிஸ்டிக்ஷன்ல இருக்கிறாருன்னு சொன்னா அந்த கோர்ட் என்ன பண்ணுவாங்கன்னா அவருக்கு எதிர்ப்பா வாரண்ட் பிறப்பிக்கின்ற பொழுது அவர் எந்த ஜூரிஸ்டிக்ஷன்ல அந்த ஆள் இருக்கிறாரோ
அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபரோ அல்லது அந்த சாட்சியோ எந்த ஜூரிஸ்டிக்ஷன்ல இருக்கிறாரோ அந்த ஜூரிஸ்டிக்ஷன் உள்ள மாவட்ட மேஜிஸ்ட்ரேட்டுக்கு, மாவட்ட மேஜிஸ்ட்ரேட்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்னு அர்த்தம், அவருக்கு அனுப்ப வேண்டும். அல்லது அந்த ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கக்கூடிய மாவட்ட எஸ்பிக்கு அந்த வாரண்ட் அனுப்பணும். யாருக்கு அனுப்புறோம் என்று சொல்லி அதில் பெயர் எழுத வேண்டும். வாரண்டா டு தி கலெக்டர் ஆஃப் காஞ்சிபுரம், கலெக்டரேட் ஆபீஸ், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரேட் காஞ்சிபுரம் அப்படின்னு அனுப்பணும். எஸ்பி ஆபீஸா டு தி சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ் காஞ்சிபுரம், சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ் ஆபீஸ் காஞ்சிபுரம் அப்படின்னு வரணும். இதுதான் சார் அண்டர் செக்ஷன் 78. அண்டர் செக்ஷன் 79, அண்டர் செக்ஷன் 79 ஒரு போலீஸ் ஆபீசர் இருக்காரு. அப்ப அவரை அரெஸ்ட் பண்ண சொல்றாங்க. அவர் என்ன பண்ணலாம்? ஒரு போலீஸ் உதவியோட போயிட்டு கைது செய்யலாம். எடுத்துக்காட்டு, சென்னையில இருக்கிற ஒரு அக்யூஸ்ட் தப்பு பண்ணிட்டார், கோர்ட்டுக்கு வரல, வாரண்ட் போட்டாங்க சென்னைக்கு நீதிமன்றம். அக்யூஸ்ட் தற்பொழுது அவர் தஞ்சாவூர்ல இருக்கிறார். அப்ப அந்த வாரண்டை எடுத்துட்டு சென்னை போலீஸ் என்ன பண்ணலாம்? தஞ்சாவூர் போலீஸுக்கு இந்த மாதிரிங்க மெட்ராஸ் கோர்ட் இந்த மாதிரி வாரண்ட் இஷ்யூ பண்ணிருக்காங்க, இந்த நபரை கைது பண்ணுன்னு சொல்றாங்க, இந்த வாரண்ட் கொடுத்துருக்காங்க, நீங்க லோக்கல் இருக்கீங்க, நீங்க வாங்கன்னு சொல்லி அவங்களை என்ன பண்ணலாம்? ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுக்கலாம். அந்த போலீஸ், மெட்ராஸ் போலீஸ் நேரா தஞ்சாவூர் ஸ்டேஷன் போயிட்டு தஞ்சாவூர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரியை ஹெல்ப்புக்கு கூட்டிட்டு போயிட்டு யாருக்கு எதிராக வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த நபரை கைது செய்யலாம். அண்டர் செக்ஷன் 80. செக்ஷன் 80ல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நபரை கைது பண்றோம் சார், அந்த நபர் 30 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட இருக்கிறார். 30 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட இருக்கிறார்னா அங்க இருக்கக்கூடிய எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் ஆர் போலீஸ், போலீஸ்னா டெப்டி சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ் டிஎஸ்பி அல்லது போலீஸ் கமிஷனர் 30 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட இருக்கிறாருன்னு சொன்னா அங்க இருக்கக்கூடிய போலீஸ்க்கோ அல்லது போலீஸ் கமிஷனருக்கோ அல்லது டிஎஸ்பிக்கோ அல்லது தாசில்தார், அவரெல்லாம் நிர்வாகத்துறை நடுவர், ஒரு தாசில்தார் அல்லது மாவட்ட எஸ்பி அல்லது கமிஷனர், இவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணலாம்? அனுப்பலாம். அவ்வாறு அனுப்பி அவரை கைது பண்றாங்க. கைது பண்ணி யார்கிட்ட கொண்டு வரணும்? கமிஷனர்கிட்ட கொண்டு ஆஜர்படுத்தணும், போலீஸ் கமிஷனர் கிட்ட. இதான் அண்டர் செக்ஷன் 80. 30 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட ஒரு ஆள் இருக்கிறார், அக்யூஸ்ட் அங்க இருக்கிறார், கோர்ட்ல இருந்து 30 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட இருக்காருன்னா அந்த போலீஸ் கமிஷனருக்கோ அந்த டிஎஸ்பிக்கோ அல்லது எஸ்பிக்கோ அல்லது அங்க இருக்கக்கூடிய தாசில்தார், ஆர்டிஓ, கலெக்டர், சப் கலெக்டர் அவங்களுக்கோ அந்த வாரண்ட் அனுப்பி அவரை அரெஸ்ட் பண்ணி கொண்டு யார் முன்னிலையில அவர் ஆஜர்படுத்தணும்னா அந்த கமிஷனர் ஆஃப் த போலீஸ், போலீஸ் கமிஷனர் முன்னிலையில ஆஜர்படுத்தணும். இதான் அண்டர் செக்ஷன் 80. செக்ஷன் 81 procedure by magistrate before whom such person arrested is brought. கைது செய்யப்பட்டவர் எந்த நடுவர் முன்பு கொண்டு வரப்படுகிறாரோ அவர் மேற்கொள்ள வேண்டிய நடைமுறை என்ன? எதுக்காக அவர் கைது பண்றாங்க? அவ்வாறு இருக்கும் பட்சத்துல அவர் என்னென்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும்? இதை பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஒரு வாரண்டை இஷ்யூ பண்ணிருக்கிற நீதிமன்றம், அந்த நீதிமன்றம் கருதி இருந்த அந்த நபர் கைது செய்யப்பட்டவர் என்று தோன்றுமானால், நம்புவதற்கு காரணம் இருக்குமானால், ஒரு எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்டோ அல்லது மாவட்ட எஸ்பியோ அல்லது போலீஸ் கமிஷனரோ அல்லது அந்த நீதிமன்றத்திற்கு காவலில் கொண்டு வரும்படி அவங்களுக்கு தகவல் சொல்லணும். அரெஸ்ட் பண்ணிட்டீங்க இல்லைங்களா, கோர்ட்ல கொண்டு ஒப்படைங்க, 24 மணி நேரத்துல கோர்ட்டுக்குள்ள நீங்க கொண்டு வரணும். இதான சொல்றாங்க 76ல அதுதானே சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல ஒரு ப்ரொவிஷனும் கொடுத்திருக்காங்க. ஒருத்தர் பெயிலபிள் அஃபென்ஸா இருக்கு, அப்ப என்ன பண்ணலாம்? அப்ப நடுவருக்கோ அல்லது எஸ்பிக்கோ அல்லது போலீஸ் கமிஷனருக்கோ திருப்தி ஏற்படும் வகையில் அவர் சூரிட்டி கொடுத்துட்டு போகலாம். பெயிலபிள் அஃபென்ஸ்னாவே அதுல கண்டிஷன் போடக்கூடாது. அது மட்டுமல்ல, ஓன் பெயிலே விடலாம் அல்லது சூரிட்டி கொடுத்தாலும் விட்டு விடலாம். இதுதான் ப்ரொவிசோ. அண்டர் செக்ஷன் 78ல என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணி, ஏன்னா ஃபர்தர் ப்ரொவைடட் தட் மேலும் வரமுறையாக அண்டர் செக்ஷன் 78 எதை சொல்றாங்க? வாரண்ட் ஃபார்வர்டட் ஃபார் எக்ஸிகியூஷன் அவுட் சைடு ஜூரிஸ்டிக்ஷன் சொல்றாங்க இல்லைங்களா, அதை ஃபாலோ பண்ணி சப்செக்ஷன் 2ல சொல்லப்பட்டிருக்கின்ற குறிப்பிட்ட தகவல்களையும் பத்திரங்களையும் பரிசீலனை செய்த பின்னாடி, அதன் பின்பு அந்த நபரை, வாரண்டில் கைது செய்யப்பட்ட நபரை
சட்டப்படி பிணையில் விடுவிக்கலாம். இதுல மிக முக்கியமான ஒரு விஷயத்துல நம்ம போறோம். அண்டர் செக்ஷன் 82 அண்டர் செக்ஷன் 82 பாத்தீங்கன்னா ப்ரொக்ளமேஷன் அஃபண்டர், ப்ரொக்ளமேஷன் அண்ட் அட்டாச்மெண்ட் என்று சொல்கிறார்கள். இந்த ப்ரொக்ளமேஷன் அஃபண்டர், இந்த ப்ரொக்ளமேஷன் எதனால் வருகிறது என்று சொல்லி பார்த்தால், ஏ என்ற ஒரு நபர் தலைமறைவாகிவிட்டார். அவர் தலைமறைவாகிறார், எனவே அவருக்கு எதிராக வாரண்ட் பிறப்பிக்கப்படுகிறது. அவர் தலைமறைவானால் அந்த நபரை வாரண்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி அவரை பிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. இது போன்ற சூழ்நிலையில் அந்த நபருக்கு எதிராக நீதிமன்றம் ஒரு எழுத்து மூலமான ஒரு அறிவிப்பை செய்யலாம். அந்த அறிவிப்பில் அந்த எதிரியை குறிப்பிட்ட இடம், குறிப்பிட்ட தேதி மற்றும் குறிப்பிட்ட நேரத்தில் ஆஜராக சொல்லலாம். அண்டர் செக்ஷன் 82 சப்செக்ஷன் 2 அதுக்கான பீரியட் ஆஃப் லிமிடேஷன் பாத்தீங்கன்னா 30 நாட்கள், நாட் லெஸ் தென் 30 days, 30 நாட்களுக்கு குறைவில்லாமல் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் the proclaimed offender should be appeared before court. குறைந்தது 30 தினங்களுக்கு குறையாமல் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அவர் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும். இது அண்டர் செக்ஷன் 82. சரிங்க, நோட்டீஸ் வந்து எப்படி வந்து வெளியிடுறது? அவருக்கு வாரண்ட் இருக்கு பண்றாங்க, வாரண்ட் பிறப்பித்திருக்கிறார்கள். அந்த நோட்டீஸ் வந்து வாரண்ட் நோட்டீஸ் வந்து எப்படி வந்து வெளியீடு செய்வது? அந்த நபர் எங்க குடியிருக்கிறாரோ அந்த குடியிருப்பு பகுதி அது வெளிப்படையாக படித்து காட்டியும் தண்டோரா போடுவோம் பாருங்க. அந்த நபரின் வீட்டில் ஒட்டியும் அல்லது நீதிமன்ற நோட்டீஸ் போர்டில் வைத்தும், நீதிமன்ற நோட்டீஸ் போர்டு இருக்கு பாருங்க, அந்த கோர்ட்ல இருக்கக்கூடிய நோட்டீஸ் போர்டுல டிஸ்பிளே பண்ணுவாங்க, அஃபிக்ஸ் பண்ணி டிஸ்பிளே பண்ணுவாங்க. நீதிமன்ற நோட்டீஸ் போர்டுல வைத்தும் நீதிமன்றம் நினைத்தால் வெர்னாகுலர் என்று சொல்லக்கூடிய லோக்கல் பேப்பர்ல அதை பப்ளிஷ் பண்ணுவாங்க. செய்தித்தாளிலும் அதை வெளியிட முடியும். இவர் மீது இந்த வழக்கு இருக்கிறது, இவர் இந்த வழக்கில் இதுவரை எந்த ஒரு வாய்தாக்கும் ஆஜராகவில்லை, எனவே இவரை வந்து நாங்க ப்ரொக்ளைம்டு அஃபண்டர் என்று சொல்லி டிக்ளேர் பண்ணுறோம், அறிவிக்கப்பட்ட குற்றவாளி என்று சொல்லி நாங்கள் டிக்ளேர் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பேப்பர்லயும் அவர் என்ன பண்ணலாம், நோட்டீஸ் கொடுக்கலாம். இது தொடர்பாக நீதிமன்றம் குறிப்பு எழுதி வைக்க வேண்டும். எதுக்காக அந்த நோட்டீஸ் கொடுத்தேன்னு சொல்லிட்டு அந்த அதுக்கான ரீசன் ஃபார் தி பப்ளிகேஷன், அந்த ரீசன்ஸ் இஸ் டு பி ரெக்கார்டட் பை தி கோர்ட் ஃபார் பப்ளிகேஷன். அண்டர் செக்ஷன் 82 இதுல டி சொல்றாங்க, இது தொடர்பாக நீதிமன்றம் குறிப்பு எழுதி வைக்க வேண்டும். ஏவுல பார்த்தோம், ஒரு நபருக்கு எதிராக வாரண்ட் பிறப்பிக்கிறாங்கன்னா அந்த நபர் தலைமறைவாவதால் அவரை வந்து அந்த வாரண்ட் என்ன பண்ணும், எக்ஸிக்யூட் பண்ண முடியல. அப்ப என்ன சூழ்நிலை? பில சொல்றாங்க, ஒரு எழுத்து மூலமான அறிவிப்பு செய்யலாம். அந்த அறிவிப்பில் அந்த எதிரி வந்து குறிப்பிட்ட இடம், குறிப்பிட்ட தேதி மற்றும் நேரத்தில் நீதிமன்றத்தில் ஆஜராக சொல்லலாம். அவ்வாறு சொல்கின்ற பொழுது குறைந்தபட்சம் 30 தினங்கள் அவருக்கு டைம் கொடுக்கிறோம். இந்த நோட்டீஸை எப்படி சார் வெளியிடுவாங்க? சில சொல்றாங்க, அந்த நபர் எங்க குடியிருக்கிறாரோ அந்த பகுதியில வெளியிடலாம், அல்லது படித்து காட்டலாம், தண்டாரா போட்டு படித்து காட்டலாம். அந்த நபரின் வீட்டில் நீதிமன்றம் நினைத்தால் அந்த நபர் எங்க இருக்கிறாரோ அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய நியூஸ் பேப்பர்ல வெளியிடலாம். அந்த நபர் வசிக்கக்கூடிய வீடு இருந்தா வீட்டுல ஒட்டலாம் நோட்டீஸை, அல்லது நோட்டீஸ் போர்ட்லயும் அவரை ஒட்டலான்னு அந்த அது சம்பந்தமான விஷயத்த நோட்டீஸ் போர்ட்லயும் ஒட்டி வைக்கலாம்னு சொல்றாங்க. இதுல டீல என்ன சொல்றாங்க, இது தொடர்பாக நீதிமன்றம் ஒரு குறிப்பு மெமரண்டம் எழுதி வைக்க வேண்டும். ஈல சொல்றாங்க, 23/6/2006 தான் அந்த அண்டர் செக்ஷன் 82 சப் கிளாஸ் வந்து சேர்க்கிறாங்க சிஆர்பிஸ்ல. 23/6/2006 அப்பதான் ஆட் பண்றாங்க. ப்ரொக்ளைம்டு அஃபண்டர், அறிவிக்கப்பட்ட குற்றவாளி என்று சொல்லி 23/6/2006 தான் சிஆர்பிஸ்ல சேர்த்திருக்கிறாங்க. 19 வகையான குற்றங்களை செய்பவர்களை, இந்த 19 வகையான குற்றங்களை செய்கிற நபர் நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை என்று சொன்னால் அந்த நபரை ப்ரொக்ளைம்டு அஃபண்டர் என்று அறிவிப்பு செய்யலாம்.
இந்த 19 வகையான குற்றங்கள் எது எது என்று சொல்லி பார்த்தால் 302 பனிஷ்மெண்ட் ஃபார் மர்டர், 304 364 382 367 392 393 394 395 396 397 398 399 400 402 401 வரல பாருங்க, 402 436 449 459 460. இந்த 19 வகையான குற்றங்கள் தொடர்பாக ஒரு நபர் நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை என்று சொன்னால் அண்டர் செக்ஷன் 82 கிளாஸ் டி படி அவர் அறிவிக்கப்பட்ட குற்றவாளி என்று சொல்லி உள்ளூர் பேப்பரிலோ அல்லது நியூஸ் பேப்பரிலோ அல்லது அவருடைய வீட்டிலோ ஒட்டி வைப்பார்கள், வெளிப்படுத்துவார்கள். இதுல ABCDE என்று இருக்கிறது. அண்டர் செக்ஷன் 82 CRPC படிக்கின்ற பொழுது A stands for absconder, தலைமறைவாயிருக்கு. B stands for notice, தலைமறைவான ஆயிட்டார்னு சொல்லினால ஒருத்தர் தலைமறைவு ஆகிவிட்டார். எனவே அவருக்கு நம்ம என்ன பண்ணோம், அப்ஸ்காண்டிங் நோட்டீஸ் ஓட்டுறோம். அதன் பிறகு அந்த நோட்டீஸ் வந்து அவுட் டு அஃபிக்ஸ் த நோட்டீஸ், அதுக்கு அடுத்து என்ட்ரி, அவர் நார்மலா வசிக்கக்கூடிய வீடு எங்க இருக்கோ அந்த வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆகும். அதற்கடுத்து ப்ரொக்ளைம்டு அஃபண்டர், இந்த ப்ரொக்ளைம்டு அஃபண்டர் சொன்ன பிறகு ஹேபிச்சுவல் அஃபண்டர் அண்டர் செக்ஷன் 75 போலீஸ் ஆக்ட்ல போடுவாங்க. சிட்டி போலீஸ் ஆக்ட் 1888ல 75 போடுறாங்க. ஐபிஎஸ்ல 160 போடுவாங்க, அப்படின்னா 510 போடுவாங்க. இதுதான் சார் அண்டர் செக்ஷன் 82.